ஹல்லேலூயா. ஜெயிக்கிறவன் தான் ஆண்டவர் பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவார். ஜெயிக்காதவனுக்கு வேலையே இல்லை பரலோகத்தில். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ஞானஸ்தானம் பெற்றவனுக்கும் வேலை இருக்கலோ அவங்களுக்கு வேணால் இடம் கிடைக்கும். ஆனால் புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் போகணுன்னா, ஏசப்பா வசிக்கிற அந்த பட்டணத்துக்கு போகணுன்னா ஒரு தகுதி வேணும். அவன்தான் ஜெயம் பெற்றவன். ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவன் நம் அனைவரையும் ஒரு விக்டோரியஸ் லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்தானம் எடுக்கிறான், அபிஷேகம் பெறுகிறான். அப்போஸ்தல அந்த படிகளை நம்ம பார்க்கும்போது நான் தொடர்ந்து சொல்கிறேன், அவன் ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்க்கை அவன் வாழ வேண்டும் என்றால் சில போராட்டங்கள் அவன் சந்திச்சாதான் அந்த ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவில் அவர் கூறுகிறார், நல்ல போராட்டத்தை ஐ ஃபாட் எ குட் ஃபாட், நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் ஈஸியாக சொல்லணும், நான் எல்லா இடத்துக்கு போனேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்தார், பலனை தந்தார், சுவிசேஷத்தை சொன்னேன், என்னை பயன்படுத்தினார், அற்புதம் செய்தேன், அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு? போராட்டம். ஹல்லேலூயா. அது என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். அப்போ கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஜீவியம். மாம்சத்திற்கும் ஆவிக்கும் என்னது? இடையாத போராட்டம். ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமியில் தான் இருப்போம், ஆனால் பூமி நம்மளை அணுகாமல் பார்த்துக்கணும். ஏசப்பா சொல்கிறாரு, நான் பூமிக்குரியவன் அல்ல, அதே போல் நீங்களும் என்னோடய பிள்ளைகளும் பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமியில் தான் இருக்கோம். ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரட்சிக்கப்பட்டிலேருந்து மகிமையில் சேர வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை, இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் யார்? பாக்கியவான். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கணும். ஆமென். அப்போ நல்ல போராட்டங்கள் வழியாக தான் நம்ம ஜெயம் பெற்ற ஒரு ஜீவியத்தை வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜெய ஜீவியம் இதை பற்றி நம்ம நிறைய செய்திகளில் கேட்டிருக்கலாம், அல்லது சில வேளையில் நம்ம இதை கேட்காமையும் விட்டுருக்கலாம். ஜஸ்ட் ஒரு வசனங்க, ஜெய ஜீவியம். அப்போ ஜெயிக்கிறவனுக்கு ஏசப்பா கடைசியில் ஒரு ரிவார்ட் தராரு, ஒரு சிங்காசனம் தராரு, இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு கோணத்தில் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் அந்த செய்தியை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தல இந்த ஊழியத்தின் அடிப்படை 7 படிகளை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தல ஊழியத்தின் 7 படிகள்: ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், தெய்வீக சுகம், கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற ஜீவியம், 6வது முற்றிலும் பரிசுத்தம் அல்லது ஜெய ஜீவியம், 7வது சரீர மீட்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய ஜீவியத்தை ஒருத்தர் லிஸ்ட் போட்டு சொன்னால், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ், எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? ரட்சிப்பு. சொல்லுங்கள், ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு உன்னை நேசிக்கிறார், கவலைப்படாதன்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த நாள் ஞாபகம் இருக்கா? நீங்கள் தொடப்பட்ட நாள் ஞாபகம் இருக்கா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டோன்னா நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன்னு விரும்புகிறேன். அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. ஓகே. நெக்ஸ்ட், ஞானஸ்தானம் பெற்று சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அனாயிண்டிங்கை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? தெய்வீக சுகம், அற்புதம். சொல்லுங்கள், அற்புதம். தெய்வீக சுகம் என்ன? அபிஷேகத்தை பெற்றோன்னா நீங்கள் நல்ல ஜோம் பண்ணுங்க பிரதர், ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவார், உங்களுக்கு பலன் தருவார். இப்போ அது அடுத்த அனுபவம். அடுத்தது என்ன அனுபவம்னா, 5வது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற அனுபவம். அப்போ பாடுகள்னா ஏசப்பாக உண்மையாக இருக்கிறனால வேலை செய்கிற இடத்துலேருந்து வர பாடுகள், உறவினர்களிடத்துலேருந்து வருகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாமே என்ன சொல்லலாம்? நம்ம கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது. அவருக்காக நம்ம ஓடி ஓடி செய்கிற காரியங்கள், பலவீனமாக சில வேளையில் ஃபீல் பண்ணுற காரியங்கள், சோர்ந்து போய் காணுகிற காரியங்கள், இதெல்லாமே ஊழியத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம படுகிற பாடுகள். சரிங்களா? அது ஒரு ஸ்டேஜ், 5வது ஸ்டேஜ். 6வது என்ன? முற்றிலும் பரிசுத்தம் அல்லது ஜெயஜீவியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை குறித்து தான் நான் பேச போகிறேன். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? பாடுபடுகிற ஜீவியத்தில் எல்லாருமே 5 காரியத்தில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? கிளிக் கிளிக் கிளிக்
5 காரியத்தில் நம்ம வந்துட்டோம். ரட்சிக்கப்பட்டுட்டோம்ல, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டோம். கடைசியில் என்ன பண்ணுறோம்? தெய்வீக சுகத்தையும் அவ்வப்போது என்ன பண்ணுறோம்? ஏசப்பாவின் நாமத்தினால சுகத்தையும் பெற்றுக்கொண்டோம். 5வது சில பாடுகளை என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம சகிச்சுட்டு வரோம். இப்போ 6வதாக என்ன? முற்றிலும் பரிசுத்தமோ ஜெயஜீவியும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ அடுத்த ஸ்டேஜ் அதுதான். நீங்கள் நானும் 5வது ஸ்டேஜில் இருக்கோம். 6வது ஸ்டேஜ் என்ன? முற்றிலும் பரிசுத்தம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்து நான் போக முடியும். சொல்லுங்கள். சொல்லுங்க. சொல்ல முடியல பார்த்தீங்களா? ஏன் சொல்லலை நீங்கள்? ஏன் சொல்ல? அப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்கள். முற்றிலும் பரிசுத்தம் ஜெயஜீவியம். 6வதாக அதுதான். அடுத்தது தான் சரீர மீட்பு. ஹல்லேலூயா. ஆமாம். அந்த சரீர மீட்பு நம்ம ஜெயஜீவியத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அது அப்புறம் நடக்கிற அந்த காரியம், 7வது காரியம். அப்போ இந்த 7 காரியங்கள் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்க வேண்டும் இந்த அப்போஸ்தல இந்த ஊழியத்தில். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் அவன்தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஹல்லேலூயா. கடைசியில் தான் பார்க்கணும் சரீர மீட்பு, முற்றிலும் பரிசுத்தம் அல்லது சரீர மீட்பு. அப்போ யார் ஆண்டோடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்னா, யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்? ஜெயம் கொள்கிறவன் மாத்திரமே ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நான் ஆண்டவருக்காக இந்த பாடுபட்டேன், அந்த செஞ்சேன், இது செஞ்சேன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒரு அடிப்படையில் ஒரு கிறிஸ்தனுடைய பேசிக் குவாலிட்டிஸ் மட்டும்தான். அதுக்கு எல்லாத்தையும் மேலே நம்ம ஜெயம் கொள்ளணும். ஹல்லேலூயா. பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு 40-60 வயசு வரைக்கும் எல்லா பாடுகளை பட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இன்னும் அந்த பரிசுத்தமும் தேவன் எதிர்பார்க்குற சில காரியத்தில் ஜெயஜீவம் இல்லாட்டி நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஜெயஜீவன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ஜெயித்தாதான் அந்த ப்ரைஸை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு போட்டி வைக்கிறீங்க, ரன்னிங் ரேஸ், எல்லாருமே ஓடுறாங்க. பாதி பேர் ரொம்ப டயர்டாகி சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க. அவங்க ரொம்ப முயற்சி செய்தாங்கன்னு அவங்களுக்கு ப்ரைஸ் தருவீங்களா? தருவோமா? அவங்க அந்த கோலே ரீச் பண்ணல, அந்த ரிப்பனையே அவங்க டச் பண்ணல, ஆனால் அவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் தந்துடுவோமா? தரமாட்டோம். 5 ரவுண்டு ஓடிட்டான்ப்பா, இன்னும் 1 ரவுண்டு தான்ப்பா, மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ப்பா, இன்னும் 1 ரவுண்டு தான்ப்பா, மூச்சு வாங்கி நின்றுட்டான்ப்பா, ப்ரைஸ் தருவோமா? தரமாட்டோம். கடைசி வரைக்கும் ஏவன் அந்த கோட்டை தட்டுறானோ அவனுக்கு தான் ப்ரைஸ். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய ஜீவியத்தில் இந்த ரட்சிப்பு பெற்றது, ஞானஸ்தானம் பெற்றது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது, அற்புதத்தை பெற்றுக்கொண்டது, கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் ஜெயம் எடுக்கவில்லை என்றால் நாம் மோட்சத்துக்கு செல்ல முடியாது. ஜெயம் எவன் எடுக்கிறானோ அவன் மாத்திரமே மோட்சத்துக்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் வரலாம். எஸ்ஸப்பா, நான் எப்படி ஜெயம் எடுக்கிறது? நான் சாதாரண மனுஷன், என்கிட்ட பலவீனங்கள் இருக்குது, குற்றம் குறைவுகள் இருக்குது, தீர்மானங்களை நான் நினைத்து நிற்கிறது இல்லை, என் வாழ்க்கையில் எப்படி நான் அந்த முழுமையான ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எழும்பலாம். அப்படி தானுங்க? எழும்பலாம்ல. ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, இனிமேல் உமக்கு என்று இப்படி இருப்பேன் ஆண்டவரே, அப்படி இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். சில வேலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த தீர்மானத்தை விட்டு விலகி போயிடுறோம், அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ அந்த ஜெய ஜீவத்தில் நம்ம இருக்கிறோமா? இல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த ஜெய ஜீவத்திலேருந்து சறுக்கிடுறோம், திருப்பி அடுத்த லெவல் போயிடுறோம். ஒரு கேம் மாதிரி தான். இந்த லெவல் முடித்தாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த லெவலில் தோற்று போயிட்டான்னா திருப்பி எங்கே இருப்பான்? அதே லெவலில் தான். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, 5வது லெவல்லேருந்து 6வது லெவலுக்கு போகலாம், பரிசுத்தமாக வாழலாம், முயற்சி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறோம்.
ஆனால் சில வேளையில் சில பலவீனங்கள், சோர்வுகள், சில தோல்விகள் நம்மளை தாக்கிட்டோன்னா திருப்பி எங்கே வந்துடுறோம்? பாடுபடுகிற ஜீவியத்துக்கே வந்துடுறோம், ஜெய ஜீவியத்துக்கு போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஆனால் இது மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இது மாதிரி இந்த உலகத்தில் நான் எப்படி இந்த ஜெய ஜீவியத்தை நான் முழுமையாக வாழ்வது, இது சாத்தியமா, இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பைபிள் சொல்லுது சாத்தியம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது சாத்தியம். சத்தமாக சொல்லுங்க, ஆமென். உன்னால் ஜெயிக்க முடியும்னு வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிழலாக பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்பொழுது அவங்க வாழ்க்கையில் போராட்டம் வந்துச்சா? சொல்லுங்க, போராட்டம் வந்தது. அவர்கள் 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களையும் என்ன பண்ணாங்க? முறியடிச்சாங்க. முறியடிச்ச பிறகு தான் அவங்க எங்கே சந்திக்க முடிஞ்சிச்சு? கானானுக்கு செல்ல முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், எகிப்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாச்சு. செங்கடல் என்ற ஞானஸ்தானத்தின் மூலமாக அந்த அந்த கடலிலிருந்து தாண்டி என்ன பண்ணிட்டோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். வனாந்தரமான பாதையில் செல்கிறோம். வனாந்தரமான பாதையில் தேவனுடைய வழிநடத்தலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்கிறார், காடைகளை கொண்டு, மன்னாவை கொண்டு. அது மாதிரி அவ்வப்போது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். சில வேளையில் குடிக்க தண்ணி இல்லாமல், சில வேளையில் இந்த பிரயாணம் எப்படி போகும்னு சொல்லி சில கஷ்டங்கள், பாடுகளையும் சகிக்கிறோம். ஆனால் எதிரிகள், போராட்டங்கள் இது வரும்போது எத்தனை பேர் நிற்கிறோம்? ஹல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 7:17. சரி, ஓகே. இப்போ எப்படின்னா, ஏசப்பா நல்லா வந்துட்டேன், நான் சந்தேகத்தை பற்றி தானே பேசுகிறேன். ஜெய ஜீவியத்தை எப்படி சுகம் எடுத்துக்கொள்கிறது, இது மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த மக்கள் கேட்டாங்க, அந்த ஜாதிகள் என்னிலும் பெருத்தவைகளாக இருக்கிறாங்க, அவர்கள் பயங்கரமாக இருக்கிறாங்க, பலசாலிகளாக இருக்கிறாங்க, அது எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? ஏசப்பா, நான் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கிறேன், என் பிரச்சனை என்ன காட்டிலும் பலவாய்ந்தெல்லாம் இருக்குது, என்னை சூழ்நிலைகள் என்னை விழத்தள்ளும்படியாக இருக்கிறது, அது பெரிய பர்வதம் போல் இருக்குது, நான் பாடுபடுகிற ஜீவத்தில் இருக்கிறேன், ஒரு ஜெய ஜீவத்தை வாழணும்னு நினைக்கிறேன், என் குடும்பம் எனக்கு என்ன பண்ணல? ஒத்துழைக்கலை. என் கணவன் எனக்கு ஒத்துழைக்கலை, என் மனைவி எனக்கு ஒத்துழைக்கலை, என் பிள்ளைகள் எனக்கு ஒத்துழைக்கலை, என்னுடைய உறவுகள் எனக்கு ஒத்துழைக்கலை, என் சபை எனக்கு ஒத்துழைக்கலை. இது மாதிரி ஜெய ஜீவத்தை வாழ்வதற்கு தடைகள் வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. சொல்லுங்க, வெளியிலையும் இருக்குது, உள்ளே இருக்குது. சொல்லுங்க, வெளியில் இருக்கிறவன் மூலமாகவும் சில உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாமே இருக்குது. சபையிலும் என்ன பண்ணுது? இருக்குது. சொல்லுங்க, இருக்குது. இல்லை, நம்ம வல்லமையாக இருக்கலாம், நம்ம செய்யலாம், ஒரு காரியங்கள் இனிஷியேட் பண்ணலாம், ஆண்டவருக்காக ஒரு ஜெய விஷயத்தில் கொண்டு போகலான்னு சொன்னால் முதலாவதாக என்ன வரும்? கிரிட்டிசிசம் வரும். உடனே என்ன பண்ணுவோம்? அந்த டைமில் சோர்ந்து போவோம். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே. அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்ததாக நம்ம அடியெடுத்து வைக்க யோசிப்போம். ஐயோ, இப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, எங்கள் உறவினர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, நண்பர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, பண்ணிட்டாங்களே. அப்படி என்ன பண்ணுவோம்? நம்மளோட திங்கிங்கெல்லாம் அங்கே போயிடும். அப்போ நம்ம ஜெய ஜீவித்தை எங்கே வாழ்கிறது? உடனே என்ன பண்ணிடுறோம்? 5வது லெவலுக்கே வந்துடுறோம். நான் ஆண்டவருக்காக அது செய்தேன், இதை செய்தேன், அப்படியே அந்த பாடு அனுமதிக்கிற ஜீவியத்திலே தான் நிற்கிறோமே தவிர ஜெய ஜீவியத்துக்கு போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இது மாதிரி சோதனை, இது மாதிரி போராட்டங்கள் உன்னை தாக்குதா? இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், இந்த பரியாசம் பேசுகிற இந்த உலகத்தில், நகைக்கிற இந்த உலகத்தில், துன்மார்க்கமாய் வாழ்கின்ற மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில், மீடியா, சோஷியல் மீடியா பெருகின இந்த காலகட்டத்தில் ஒரு வாலிபன், ஒரு வாலிப மகள், ஒரு வயதானவங்க, வயதால குறைவு உள்ளவங்க, நான் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழ்ந்து ஜெயிக்க முடியும்னு ஒரு சந்தேகம், இது மாதிரி அந்த மக்கள் கேட்டது மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்?
18வது வசனத்தை வாசிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும், அடுத்தது 19, சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஓங்கிய நினைத்து பயப்படாதிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தேவன், நீ எப்படி நீ இருந்த, ஒரு பாவக்கட்டில் இருந்த, ஒரு சாபக்கட்டில் இருந்த, ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து வந்தேன். இந்த நாள் வரைக்கும் உன்னை எப்படி ஒரு தாய் சுமப்பதை போல் உன்னை சுமந்தேன், தேற்றினேன். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் தந்தேன். உனக்கு நல்ல படிப்பு, நல்ல காரியங்கள், வீட்டில் வெளியில் உலகத்திற்குமான காரியங்களை தந்தேன். ஆவிக்குரிய ரீதியிலையும் உனக்கு என்ன பண்ணேன்? வெளிப்பாடுகள், ஆசீர்வாதங்கள், அபிஷேகம் எல்லாத்தையும் உனக்கு தந்தேன். இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கோ. இதுவரை நடத்தின நான் இனிமேலும் நடத்த உனக்கு உதவி செய்ய நான் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த பாதையில் இருக்கும்போது நான் ஏன் ஜெயம் பெற்ற ஒரு ஜீவியத்தை வாழ முடியலன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, அன்றைக்கி தேவன் இப்படி தான் சொன்னார் அந்த ஜனங்களுக்கு. நானும் இதை எடுத்து உரைக்கிறேன். கஷ்டம், நஷ்டம், ஜெயிக்க முடியல, தோற்று போகிறேன்னு இருந்தா பிரதர், உங்கள் ஆரம்ப கட்ட நிலையை யோசிச்சு பாருங்கள். எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி ஆண்டவர் உங்கள் கஷ்டத்தை மாற்றுவார். உங்கள் சோதனையிலிருந்து ஜெயத்தை தருவார். பாவத்திலிருந்து விடுதலை தருவார். பலவீனனுக்கு பலத்தை தருவார். சுகவீனனுக்கு சுகத்தை தருவார். சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை தருவார். அதிசயங்களையும் அடையாளங்களும் உங்களை கொண்டு செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆனால் தான் பிலிப்பியரில் பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா நான் பலனற்றவன், நான் பலனற்றவன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருமே நம் அனைவரும் யார்? பலனற்றவர்கள். சொல்லுங்க, பலனற்றவர்கள். எப்போ நம்ம பலனற்றவன் என்று ஒத்துக்கொள்கிறோமோ அப்போ தான் தேவன் நம்மை பலப்படுத்த முடியும். நம்ம பலம் உள்ளவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம நீதியில் நிற்கும் போது தேவன் உனக்கு இப்படிலாம் இருக்கா, ஓகே பண்ணு, முடிஞ்சால் ஜெயிச்சு காட்டுக்கோ, என்னாலே அன்றி உன்னால் ஒன்றுமே, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு செல்லணும்னா உன் வாழ்க்கையின் படுகளை நான் இருக்கணும், நான் இல்லைனா என்னாலே அன்றி உன் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுவரை நீ நடத்தியிருக்கலாம், உன் படகளை நீ வந்து தைரியமாக இயேசு என்னோடு இருக்கிறான் நீ சென்று இருக்கலாம், உனக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் இருக்கலாம், நீ பெரிய மீனவனாக இருக்கலாம், பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் கடலை சார்ந்து நீ படித்திருக்கலாம், இந்த இடத்துல வலையை போட்டால் இந்த இடத்துல மீன் கிடைக்கும், இந்த இடத்துல மீன் கிடைக்காது, எல்லாமே உனக்கு தெரியலாம். காற்று எந்த திசை வீசிக்கிறேன்னு சொல்லிட்டு நங்குரத்தை அந்த சைடு மாற்றலாம், பாய்களை மாற்றலாம், உனக்கு எல்லா ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே உனக்கு தெரியலாம், A to Z எல்லாமே தெரியலாம். ஒரு மனிதனுடைய மூளையில் நம்ம சிந்திக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் சிந்திக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் பேசுகிறோம், A to Z காரியங்கள் எல்லாம் பேசுகிறோம். இந்த ஒரு குட்டி மூளையை இவ்வளோ யோசிக்கும் போது இவ்வளோ பெரிய உலகத்தையும் உண்டாக்கினவர், இந்த குட்டி மூளையை உண்டாக்கினவர், ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் எதுவும் இருக்குதா? நிச்சயமாக இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், உன்னை நான் தான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம ஜீவியத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்தவனாக வாழணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டும்? இயேசுவை அஸ்திபாரமாக மூலதனமாக நாம் வைத்து வாழ்வோமாகில் மாத்திரமே தான் ஜெயிக்க முடியும். 1 யோவான் 5:5 வாசிக்கலாம். 1 யோவான் 5:5. விசுவாசிக்கிறவனே அன்றி. ஆமென். அவர் என்னை மீட்க வல்லவர், அவர் எனக்கு ஜெயிக்க, என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் தர வல்லவர், என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் போதுமானவராக அவரே இருக்கிறார் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையும் அவன் விசுவாசிக்கிறானோ
அவன் தான் உலகத்தை ஜெயிப்பான். விசுவாசிக்காதவன் ஜெயிக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் சொல்கிறேன், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை அனைத்தும் யார் மேலே இருக்கணும்? ஏசப்பா மேலே இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவோம், என்னுடைய நம்பிக்கை என்னுடைய எல்லா காரியங்களும் நான் ஏசப்பா மேலே தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் சில வேளையில் ஏன் சில வீழ்ச்சிகள், சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏன் இந்த உலகத்தில் என்னை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? விசுவாசிக்கிறோம் ஜெயம் பெறுவான்னு சொல்லி போட்டிருக்குது, கரெக்டுங்களா? அப்போ ஏன் இன்னும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? சொல்லுங்கள், எத்தனை பேர் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம்? ஃப்ரீயாக பேசலாமா? ஃப்ரீயாக பேசலாம். சொல்லுங்கள், எத்தனை பேர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? ஃப்ராங்காக சொல்லுங்கள். நான் பெற்றுக்கொள்ளலை, நான் ஒத்துக்கிறேன். எத்தனை பேர்? யாருமே பெற்றுக்கொள்ளல. ஓகேவா? ஓகே, எல்லாருமே பெற்றுக்கொள்ள ஜெயத்தை, இது ஒத்துக்கொள்ளுகிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அவ்வப்போது சில பிரச்சனை, போராட்டம் வந்து என்ன பண்ணுது? எட்டி பார்க்குது. நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வாரம், டக்குன்னு வீட்டுக்கு போனால் திருப்பியும் பிரச்சனை வந்துடுது. பண கஷ்டம் வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துடுது. ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை வருதா? எட்டி பார்க்குதா? சொல்லுங்கள், எட்டி பார்க்குதா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு கையாளுவது, நமக்கு வருகிற சோதனைகளை எப்படி கையாளுவது, இது எல்லாத்தையும் நம்ம நன்றாக ஆவியில் நிதானித்து அறியும் போது வாழ்க்கையில் ஜெயம் பெறலாம். அது எப்படி? நடைமுறையில் சாத்தியமா? பேசுறதுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் பேசும்போது நல்லா இருக்கும். ஆமென். திருவசனத்தை அறிவிப்பது எல்லாத்துக்கும் ஈஸி. திருவசனத்தின்படி கேட்கிறவர்களாகிய நீங்கள் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லும் போது அங்கே தான் எல்லாத்துக்கும் ஆப்பு இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருமே அப்படி தான், நானும் அப்படி தான். திருவசனத்தை போதிக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ண மாட்டோம்? அந்த திருவசனத்தை யோசிக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சில வேளையில் ஜெயத்தை நம்ம பெற முடியல. அதான் ரீசன். ஹல்லேலூயா, வேறு எந்த ரீசனும் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிப்பான். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த அளவுக்கு உன்னுடைய பாவத்திற்கு நீ மறிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வ. இதுதான் கீ. சொல்லுங்கள், எந்த அளவுக்கு பாவத்திற்கு மறிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒரு 30% பாவத்துக்கு நீங்கள் மறிச்சிங்கன்னா 30% மாத்திரமே ஜெய ஜீவியத்தை வாழ முடியும். 60% பாவத்துக்கு மறிச்சா 60% மாத்திரமே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். 100% பாவமுள்ள ஒரு வாழ்க்கையில் நாம் மறித்து ஒரு வாழ்க்கை வாழ்வோமாகில் நாம் 100% ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் கீ, வேறு எந்த கீயும் இல்லை. ஹல்லேலூயா. கணக்கு விஷயத்தில் கரெக்டாக இருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆசீர்வாதத்தை அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழுமடி எல்லாம் தருவார். அவர் தாராள மனசு அவருக்கு. ஆனால் பரிசுத்தம் ஜெயம் அப்படின்னு வந்துச்சுன்னா நீ எப்படியோ அப்படி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எஜமானன் ஆனால் எனக்கு நீ கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? கொடுத்தினா கனப்படுத்துவேன், கொடுக்கலைன்னா நீ யாருன்னு கண்டு கூட மாட்டேன். என் நாமத்தினாலே பேய்களை உயர்த்திருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. அவருக்கு கனம் கொடுக்காட்டி, அவருக்கு நாமத்தை உயர்த்தாத்தி, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காட்டி தேவன் உங்களை அறியன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியம். பாவத்திற்கு எந்த அளவுக்கு நாம் மறிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் தான் பவுல் சொல்கிறான், நான் தினமும் என்ன பண்ணுறேன்? சாகிறேன். சாகிற அனுபவம் வேணும். எதுக்கு சாகணும்? பாவத்துக்கு சாகணும்.
நீங்கள் பாவத்தையும் ஒரு கையில் வச்சுக்கிட்டு தேவனையும் ஒரு கையில் வச்சுக்கிட்டு வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். பாவங்கிறது எல்லாமே தான். குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, இதுதான் பாவம் இல்லை. தேவன் வெறுக்கிற எல்லா காரியமும் பாவம்தான். நான் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ வசனங்கள் இதில் நான் பார்க்குறோம். அதனால் நமக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதை மறுக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஜென்ம பாவம் சொல்கிறோம். என்ன பாவம்? ஜென்ம பாவம். ரோமர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம். ரோமர் 7. ரோமர் 7ல் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே. அப்போ எங்கே வாசமாக இருக்குது? நமக்குள்ள வாசமாக இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தவான் சொல்லுங்க? இல்லை, யாருமே இல்லை. இன்னைக்கு ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, நமக்குள்ள எல்லாத்துக்கும் இன்பில்டாக உள்ள ஒரு பாவம் இருக்குதுங்களா இல்லையா? எல்லாம் ஏசுனார் ஆற முடியுமா? ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தையும் காக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாரோ வந்து தொட்டுட்டா திருப்பியும் அவ்வளோதான், வார்னிங் கொடுப்போம். திருப்பி வந்து சீண்டுனா நீ யாருன்னு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? எல்லாரும் சொல்லுவோம். சோத்தில் உப்பு போட்டு திங்கிறையா? உனக்கு ஒரு மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா கேட்குறோம். அன்னைக்கு தேவனிடத்தில் அப்படி தான் கேட்டாங்க. யார் கேட்டா? காவலர்கள் எல்லாம் கேட்டாங்க. அப்போ எதோ சொன்னாரா? இல்லை. ஜெயம் பெற்றுக்கிற வாழ்க்கை எதுனா, உன் சத்துருக்களையும் சிநேகிக்கிறது தான் ஜெயம் பெற்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்கிறேன், பாவமானவனை சிநேகிக்கிறேன்னு சொல்லி வாயின் வார்த்தைகளை சொல்லிட்டு அவனை நீ கேவலமாக பேசிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழவே இல்லை. ஊருக்கே தெரியும் அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ என்று. அவளுக்கு 5 கணவன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு வந்தானுங்க. ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு வேசின்னு தெரியாதா ஆண்டவருக்கு? உலகம் பார்க்கறது வேற, அவர் பார்க்கறது வேற. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு என்ன சொல்லி அவளை அணைத்து அவள் பாவங்களை மன்னித்தார். அதுதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுனா, உலகத்தில் இருக்கிறவன் குறை பேசுகிறான், நீயும் குறை பேசிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஜீவியத்தில் முன்னேறவே முடியாது. அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் அப்படி இல்லை, இவன் அப்படி இல்லை, நீ குறையே பேசிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ வாழ்க்கையில் காணவே மாட்டேன். ஏசப்பா என்னைக்கு ஒரு நாள் தானே பேசினாரா? இல்லை. நீ என்ன பண்ணுன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ண. அவங்களுடைய வாழ்க்கைக்காக, அவங்களுடைய விடுதலைக்காக, அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அந்த டைமில் உன் ஜென்ம ஸ்பாவம் எட்டி பார்க்காதபடி நீ உன்னுடைய ஜென்ம ஸ்பாவத்தை அடக்கிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே இந்த ஜென்ம ஸ்பாவத்தில் தப்பு படுறோம். எல்லாருமே தப்பு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் கோவம் வருது. சில வேளையில் எல்லாருமே போய் பேசுகிறோம். எல்லாருமே காரியத்துக்கு ஏற்ப மாதிரி மாறிக்கிறோம். மனிதர்களுக்கு ஏற்ப மாதிரி மாறிடுறோம். எல்லாருமே செய்கிறோம். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை மாறி எல்லாருமே அவ்வப்போது மாறுகிறோம், தவறுகிறோம். ஆனால் சில காரியத்தில் நம்ம ஜெயம் எடுக்கிறோம். அப்போ 20% ஜாய்ஸ் பாலோட வாழ்க்கையில் ஜெயம் இருந்து ஒரு பாவத்துக்கு மறிச்சானா 20% மாத்திரமே என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? நான் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். மீ இருக்கிற 80% நான் பாவத்துக்கு மறிக்காமல் நான் இங்கே ஒன்று பேசிக்கிட்டு வெளியில் ஒன்று செஞ்சுக்கிட்டு நான் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையில் ஜெயம் இருக்காது. இதுதான் உண்மை. இதே மாதிரி உங்களுடைய பேர்களை போட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஏன் இல்லைன்னா, நான் ஒன்றும் பாவத்துக்கு மறிக்கலை, சில காரியங்களை தான் பாவத்துக்கு மறிச்சிருக்கிறேன். பட் நம்மளே ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், நான் எந்த அளவுக்கு நம்ம பாவத்துக்கு மறிக்கிறோம். நம்ம மறிக்கும் போது தேவன் என்ன பண்ணுறார்? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இது மாதிரி நம்ம
ஆண்டவருக்காக அதை செஞ்சுருக்கிறோம், இதை செஞ்சுருக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், அனாயிண்டிங் படுறோம், எல்லாம் பண்ணிட்டும் நம்ம சில வேளையில் பாவம் செய்கிறோம் இல்லை? இது மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன தெரியுமா? சன்மார்க்கன். சொல்லுங்க. யோபு சொல்கிறாருல, நான் சன்மார்க்கனும். சொல்லுங்க, சன்மார்க்கன். சன்மார்க்கன்னா என்னன்னா, அக்கார்டிங் டு த லா, பிரமாணங்கள் என்ன பண்ணுறோம்? அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே இருக்கிறோம். அது செய்கிறோம், இதை செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறவங்க தான் யார்? சன்மார்க்கன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சில வேளையில் என்ன இருக்காது? ஜென்ம பாவத்துக்கு மறிக்காதவனா இருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாமே செய்வாங்க, ஆனால் சில வேளையில் சின்ன கோபம் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 21:3 ஏசப்பா எங்க 2 பேத்தையுமே என்ன பண்ணுறாராம்? நான் விசாரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம லாக் அடியில் இருந்தாலும் சரி, பாவமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி. 3ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி உரைக்கிறது என்னவென்றால், விரோதமாக வந்து என் பட்டயத்தை உரையிலிருந்து எடுத்துருவேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் என்ன பண்ணுவேன்? அப்போ நம்ம நினைக்கலாம், அக்கார்டிங் டு த லா, வசனத்தை கை கொண்டு ஜீவிக்கிறேனே, வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சில் உட்காந்துருக்கலாம், வீட்டில் தியானிக்கலாம். இப்படி இருந்தாலும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழாட்டி ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மை என்ன பண்ணுவாருங்க? சொல்லுங்க, விசாரிப்பார். ஹல்லேலூயா, ஏசப்பா நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ ஜெயம் நம்ம வாழ்க்கையில் இல்லாட்டி நம்ம எந்த லிஸ்ட்டில் வந்துடுறோம்? ஒரு ஆர்டினரி பீப்புள் லிஸ்ட்டில் வந்துடுறோம். பாவிக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு, சன்மார்க்கனுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. ஏன்னா சன்மார்க்கன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சோம், இன்னும் அந்த ஜென்ம காரியத்தில் அவன் ஒன்றும் சாகலை. ஹல்லேலூயா, வசனத்தை படிக்கிறான், எல்லாம் தானிக்கிறான், ஆனால் இன்னும் நம்ம சாகலை. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கன்னா ரைச்சியஸ் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ ரைச்சியஸ் மேனுடைய ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய வேலையில் தன்னுடைய சுய முயற்சியை, சுய நீதியை அவன் பேசுகிறனால அவன் பாவத்துக்கு ஒன்றும் மறிக்காமல் இருக்கிறான். ஹல்லேலூயா, சொல்லுங்க. சுயநீதி, சுயமுயற்சினா என்ன? நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் லைன் பை லைனாக ஃபாலோ பண்ணுறோம், நம்ம பெர்ஃபெக்டாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்ஃபெக்ட்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு சில காரியத்தில் டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோவப்பட்டு சில காரியங்களை விட்டுறோமில்ல, கோவப்பட்டு குடும்பத்தில், வெளியில், வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல செஞ்சிடறோமில்ல. அப்படி பண்ணால் அவன் என்ன பண்ணிடுறான்? அந்த பாவத்துக்கு இன்னும் மறிக்கலை என்று தான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, புரிஞ்சுங்களா? அப்போ அதனால தான் சொல்கிறோம் வசனத்தில், நீ ஜெயஜீவியம் பண்ணோன்னா நீ என்ன பண்ண வேண்டும்? பாவத்துக்கு மறிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏசப்பா உன் வாழ்க்கையில் அடித்தளமாக இருக்கணும். ஹல்லேலூயா, எல்லா சூழ்நிலையும் அவரை மாத்திரமே அடித்தளமாக நீ வைத்திருந்தால் மாத்திரமே தான் நீ ஜெய ஜீவித்தை வாழ முடியும். உன்னுடைய சுயநீதியும், உன்னுடைய சுய பெருமையும், உன்னுடைய எல்லா காரியங்களும் நீ பேசிக்கொண்டு இருக்கும் போது ஜெய ஜீவித்தை வாழ முடியாது. நான் சொல்லலை, வேதாகமம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவினாலே, அவருடைய வசனத்தினாலே, அவருடைய கிருபையினாலே பாவத்திலிருந்து, ஜென்ம பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். 55வது வசனத்தில் நல்லா சேர்ந்து வாசிக்கலாமா? எங்கிருந்து விடுதலை உண்டு? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயங்கே, மரணத்தின் கோர் பாவம், பாவத்தின் பலன் நம்முடைய கர்த்தராகிய நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது எல்லாத்திலிருந்து தேவன் என்ன பண்ணுறார்? நமக்கு
ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் இயேசுவினால் மாத்திரமே ஜெய ஜீவியத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியும். பாவத்துக்கு மரித்தவன் மாத்திரமே ஜெய ஜீவியத்தை வாழ முடியும். ஹல்லேலூயா. சுயநீதியோ சுய பெருமைகளோ சன்மார்க்கன் போல இருந்தாலும் அவன் துன்மார்க்கன் எப்படி தண்டிக்கப்படுவானோ அதே போலதான் அந்த சன்மார்க்கனும் தண்டிக்கப்படுவான். அவனுக்கு நோ மெர்சி, அவனுக்கு இறக்கம் இல்லை. இது மாதிரி பைபிள் படிச்சியப்பா, இது மாதிரி நீ பண்ணியப்பா, உன்னை நான் ஆண்டவர் மன்னிச்சிடறேன்னு சொல்லி மன்னிக்க மாட்டார். அவனுக்கும் அதே தான், உனக்கு அதே தான். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும்னா பாவத்துக்கு மறிக்கணும். பாவங்கிறது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தா வேதத்தில் வாசிச்சு பாருங்க. சும்மா உலகத்து அடுப்பில் பார்க்கும்போது குடிக்கிறது, பாவம் செய்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, இதெல்லாம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்ச பாவம். ஆனால் நாம் பார்க்குறோம் தேவன் வெறுக்கிற காரியங்கள் வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்னைக்கு வெறுக்கிறோமோ, உள்ளான மனசுலேருந்து எட்டி பார்க்குற ஜென்மஸ் பாவத்தை வெறுக்கிறோமோ, அதுதான் பாவத்துக்கு மறிக்கிறது. ஏன்னா நம்ம யாரும் வேஸ்தனம் பண்ணுறதில்லை, யாரும் குடிக்கிறதில்ல, யாரும் இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம பெர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. அவ்வப்போது எனக்கும் ஜென்மஸ் பாவம் இருக்குதுப்பா, அப்பப்போ வந்து எட்டி பார்க்குதுப்பா. நல்லா யார் தெரியுமா சொல்லுங்க? நல்லா நல்லா சொல்கிறோமா? சொல்லுங்க, நல்லா யார்? இன்னைக்கு சிலவங்க சொல்லுவாங்க, பைபிளை தூக்கணுனால கம்முன்னு இருக்கிறேன், பைபிளை மட்டும் போடாட்டி இங்கே நடக்கிறதே வேறன்னு சொல்லுவாங்க. சொல்கிறாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். நானே நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். பிரதர் இவங்கள சும்மா விட்டு வச்சுருக்கிறேன், பைபிள் மட்டும் தேவ ஏசப்பா கீழ்ப்படிஞ்சு அப்படியே கம்முன்னு இருக்கிறேன் பிரதர். வசனம் சொல்லுது, சரி நம்மளும் அவனுக்குள்ளுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ண என்ன ஆகுது? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் செய்யக்கூடாது, அதனால கொஞ்சம் அடங்கி போக வேண்டியதாக இருக்கிறது. தேவனை ஒன்று அடக்கலை. தேவனுடைய பிள்ளைகள் அதனால நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் அதனால நாங்கள் அப்படியே கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால நான் இப்படி இருக்கிறேன், அதனால இதனால் வேண்டாம். உனக்குன்னே ஒரு பரிசுத்த வேணும். இதை சொல்லியே காட்டக்கூடாது. எந்த பிரச்சனை என்ன வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் வைராக்கியம் கோபம் வந்துச்சுன்னா ஒன்றும் ஜென்மஸ் பாவம் சாகலைன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜென்மஸ் பாவம் சாகலது காரணம் இதுதான். அதனால் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, ஜென்மஸ் பாவம் எல்லாத்துக்குமே இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கலையா? அப்போ யாருக்குமே ஜென்மஸ் பாவம் இல்லையா? இருக்குது, கை தூக்க மாட்டோம், அப்படி தானே? அதுவே இருக்குது ஜென்ம சுவாபம். கை தூக்காமல் இருக்கிறது ஒரு ஜென்ம சுவாபம், அப்படிதானே? தூக்க மாட்டோம், அதிலே சொல்ல மாட்டோம், அப்படிதானே? ஒத்துக்கணுங்க. எதுக்குங்க? ஆஸ் இட் இஸ் ஒரு உண்மையாக ஒரு வாழ்க்கையை வெளியில் காமிச்சிட்டு போயிட்டே இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் அப்படி நான் இப்படின்னு சொல்லி அது மாதிரி இல்லைன்னா தான் பிரச்சனை. நான் இப்படி தான் சொல்லிட்டு போனால் பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜென்மஸ் பாவத்தை எப்போ நீங்கள் விடுறீங்களோ ஏசப்பா உங்களுக்கு ஜெயம் தர விரும்புவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவினாலே, ஏன் ஏசப்பாவனால சொல்கிறோம்? தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை. ஆமென். அப்போ நம்ம தேவனால் பிறந்திருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோங்க? இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் வசனம் நம்ம பார்க்குறோம். இதில் 20வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே விசுவாசிக்கிறோம். தேவனால் நான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே விசுவாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்க சொல்லுங்க? என்றும் அறிவோம். ஓகே. இப்போ இயேசுனாலும் எல்லாருமே விசுவாசிக்கிறோம். ஓகே, இந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாருமே கிளியரு.
அவர் தான் நமக்கு நித்திய ஜீவன் தருகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம், அடுத்த கட்டத்திற்கு. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்குச்சுல்ல? ஓகே, நம்ம இதுக்கு விளங்கணும். இந்த சத்தியம் விளங்கிடுச்சுனாவே போதும், நம்ம அந்த ஜெய ஜீவியத்தை வாழ்ந்துடலாம். ஓகே, இப்போ 2 பாயிண்ட் டக்கு டக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பாவத்திற்கு மறிக்கணும், அப்புறம் இயேசு நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரமாக இருக்கணும். ஏன் இயேசுன்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த வசனத்தில் பார்த்த மாதிரி அவர் தான் நமக்கு நித்திய ஜீவன் தருவார், விடுதலை தருவார்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தில் சில வேளையில் சில காரியங்களை நம்ம தவறுகிறோம். 2 விதமான விசுவாசம் சொல்லி பார்க்குறோம். ஏசப்பாவை எல்லாருமே விசுவாசிக்கிறோம், எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே செய்தி கேட்குறீங்க, எல்லாருமே ஆராதிச்சிங்க, எல்லாரும் பைபிள் படிக்கிறீங்க. ஆனால் இங்கே 2 தரப்பட்ட மக்கள் இருக்கீங்க. என்னன்னா, மனதில் விசுவாசம், இருதயத்தில் விசுவாசம். சொல்லுங்க, மனதில் விசுவாசம், 2வதாக இருதயத்தில் விசுவாசம். சொல்லுங்க, மனதில், சத்தமாக சொல்கிறீங்களா? வெரி குட் ரேவதி சிஸ்டர். மனதில் விசுவாசம், இருதயத்தில் விசுவாசம். இப்போ மனதில் விசுவாசம்னா ஒரு ஓமைகளை ஆண்டவரை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28, 29, 30 இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு தந்தை தன்னுடைய 2 மகன்களுக்கு ஒரு கட்டளை சொல்கிறார், நீ போய் என் திராட்சை தோட்டத்தை பாரு அப்படின்னு. இப்போ மூத்தவன் கிட்ட சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? என்ன சொன்னான் அவன்? நான் சொல்லுங்கள், போகமாட்டேன், நான்லாம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணார்? போயிட்டார். அப்போ இளைய குமாரன்ட்டையும், தம்பி போய் திராட்சை தோட்டத்தை போய் பார்த்துக்கப்பா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. போகிறேன்ப்பா, ஓகேப்பா அப்படிங்கிறான். அப்புறம் என்ன பண்ணிட்டான்? போகவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த 2 காரியத்தை வைத்து நம்ம இதை அறிஞ்சு கொள்ளலாம். மனதில் விசுவாசமும் இருதயத்தில் விசுவாசமும் இதுதான். மனதில் விசுவாசம் என்பது நான் போகிறேன் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை லைஃப்பில் அப்ளை பண்ணாதது. இருதயத்தில் விசுவாசம் என்பது நம்ம வாழ்க்கையில் சில குறைவுகள் இருந்தாலும் ஏசப்பா நான் பலப்படுத்துன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அதன்படி வாழ்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் இந்த உவமையிலேருந்து கற்றுக்க போகிறோம். இதில் யார் நீதிமானாக்கப்பட்டான்? மூத்தவனா இளையவனா? சொல்லுங்க, வாசிங்க. 21, 28, 29, 30 வாசிக்கலாம். மத்தேயு 21. எப்படி தோன்கிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து யாரு? எத்தனாவது பையன் அது? மூத்தவன். ஓகே. இளையனிடத்தில் வந்து அப்படியே சொன்னா, போகிறேன்ப்பா என்று சொல்லி போகல. ஹல்லேலூயா. ஓகே, டன். யார் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? இன்னைக்கு ஏசப்பா சத்தியத்தை சொல்கிறாரு, ஊழியர்களை கொண்டு பேசுகிறாரு, வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாருமே கேட்குறீங்கன்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் அதன்படி செய்கிறோமா? திருவசனத்தை அனைவரும் கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோமா? இன்னைக்கு ஏன் ஏசப்பா என் வாழ்க்கையில் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் ஜெயம் வாழ முடியல, இயேசு தான் என் வாழ்க்கையில் அஸ்திபாரம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது. என் படகள் அவர் வேணும்னு தெரியுது, அவர் எனக்கு நித்திய ஜீவன் தருவார் என்று எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் இன்னைக்கு நம்ம இன்னும் இளையவன் போலவே இருக்கிறோம். அந்த இளையவன் என்ன சொன்னான்? தம்பி என்ன சொன்னான்? ஓகேப்பா, வசனத்துக்கு ஓகே புரியுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் அதை அவன் இருதயம் என்ற பலகையில் எழுதி வைக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் செவிமா இருக்கார். எத்தனையோ வசனங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம வாசிக்கிறோம்,
செய்திகள் வழியாக கேட்குறோம், எல்லாமே ஓகே, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஜெய ஜீவியத்தை வாழ முடியும். நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு வசனத்தை வாசித்தேன், இன்றைக்கி வாசித்து முடிச்சிட்டேன், ஆனால் அந்த வசனத்துக்கும் எனக்கும் வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஜெய ஜீவம் வாழ முடியாது. பைபிளை ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் 10,000 தடவை வாசித்தாலும் வசனத்தை படி ஒரு வாழ்க்கையை வாழாட்டி நான் ஒரு ஜெய ஜீவத்தை வாழ முடியாது. இதுதான் ஆஸ் இட் இஸ் உண்மை. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ எந்த அளவுக்கு நான் அந்த விசுவாச ஜீவியத்தில் வளர்றேன்? இன்றைக்கி நான் மூத்த மகன் மாதிரி இருக்கேனா இல்லை இளைய மகன் மாதிரி இருக்கேனா? மூத்த மகன் மாதிரி செய்தியில் சில வேளையில் சில கஷ்டங்கள், சில காரியங்கள் நாங்கள் சொல்வது உங்களுக்கு கடினமாகவும் முகம் சுளிக்கிற விதமாகவும் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் குத்து இருந்தாலும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்து எதுக்கு சொல்கிறாங்க, ஓகே ஒருவேளை இந்த மாதிரி சில காரியங்களில் குறைவு இருக்குமோ, சில இதில் இப்படி இருக்குமோன்னு மனம் கசந்து எப்போ நீங்கள் அந்த தப்பை அதை ரெக்டிஃபை பண்ணி அதன்படி நடக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அந்த ஜெய ஜீவியத்தை வாழ முடியுமே தவிர, கேட்கும் போது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாட்டி அந்த ஜெய ஜீவியத்தை வாழவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி அதே காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் அதை உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்கிறார், காலத்தை பார்த்தா நீங்களாம் எப்படி இருக்கணும்? போதகர்களாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இன்னும் பால் உண்ணத்தக்க குழந்தைகளாகவே இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் நம்ம பார்க்கிறோம் இந்த வசனம் எல்லாருக்கும் ஒரு காமனான இந்த வசனம். நம்ம மூத்தவனாக இருக்கணுமா இளையவனாக இருக்கானா? சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, நீங்கள் மூத்தவங்களா இளையவங்களா? பெரிய பையனா சின்ன பையனா? பெரிய தம்பியா சின்ன தம்பியா? சொல்லுங்க, பெரிய தம்பியா? ஓகே, சொல்லிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, நான் அப்படி தாங்க இருப்பேன், கேட்காத மாதிரி தான் இருப்பேன், ஆனால் கேட்டுருவாங்க. சொல்லுங்க, கேட்காத மாதிரி தாங்க இருப்பேன், வசனத்தை செய்தியில் அப்படியே தூங்குற மாதிரி தாங்க இருப்பேன், ஆனால் எங்களுக்கு இதயத்தில் பதிவாயிட்டு இருக்குது இந்த செய்தியெல்லாம். நைட் 2 மணிக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், எதுக்கு இந்த பைபிளில் அந்த வார்த்தையை சொன்னார், ஓகே அதன்படி நடக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் திரிஞ்சு முன்னேறிடுவோங்க. ஓகே, நாங்கள் செய்தியை இப்போ நல்லா கேட்டுட்ருப்போங்க முழிச்சிருந்து, ஆனால் சர்ச்சு முடிஞ்சு சோத்திரம் சொல்லும் போது என்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படி சொன்னா என்ன யூஸு? அதான் சொல்கிறேன், நீ மூத்தவனாக இருக்கிறனா சில காரியங்கள் உனக்கு அப்படி இப்படி இருந்தாலும் உனக்குள்ள அந்த மெய் மனஸ்தாபம் இருக்கும். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறாங்க? நீ அறிந்து பார், ஆராய்ந்து பார். சொல்லப்பட்ட வசனங்களை வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அன்னைக்கு 10 நாட்களில் ஆண்டவர் பேசினார்னா அவர் வெளியில் இருந்தார், மனிதனுக்குள்ள இல்லை, அவர் வெளியில் இருந்தார். அதனால ஆபிரகாமோடு மோசேயோடு அவர் என்ன இருந்தார்? அங்கிருந்து முகமுகமாக பேசினார், அங்கிருந்து பேசினார், அழைத்து பேசினார், நீ இங்கே வா, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பேசினார். என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக்கிறாரோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசுகிறார். அதுதான் மனசாட்சி. ஹல்லேலூயா. நீ செய்யாத, அவங்கக்கிட்ட தப்பு மன்னிப்பு கேட்டுரு, ஓகே இந்த பாவத்தை செய்யாத, ஓகே உங்களுக்கு உள்ளிருந்து ஒரு ஸ்டிமுலேட் வருது இல்லை, அதுதான் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ கேட்கலாம், ஆண்டவரோட இது நான் கேட்கவே இல்லையே, இது பண்ணவே இல்லையே. இல்லை, உனக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறார். அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொள்கிறோம்? ஆனால் தான் சொல்கிறேன், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் ஒன்றாய் இருக்கிறோம். அதான் சொல்கிறது, வசனம் தான் சொல்கிறது, நான் உங்களில் வாசம் பண்ணுறேன். அதான் சொல்கிறேன், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை இந்நாளில். அப்போ அவர் தான் நம்மளை நடத்துகிறாரு, நமக்குள்ளே வாசமாக இருந்து நீ இதை செய் இது செய்யாதன்னு அவர் தான் சொல்கிறாரு. இன்றைக்கி இன்னொருத்தரே வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நம்ம திருவசனத்தை கேட்கணும், அதன்படி நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் அதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31வது வசனம். எசேக்கியேல் 33:31. இங்கே ஒரு கூட்டு ஜனங்களை பார்க்கிறோம்.
ஆ ஆ ஜனங்கள் போல் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆனாலும் ஆவைகள் பலி செய்கிறதில்ல. வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இங்கே ஒரு கூட்ட ஜனம் எப்படி இருந்தாங்களாம்? என் ஜனம் போல வந்து உட்காந்துருக்காங்களாம், வசனத்தை கேட்குறாங்களாம். இதுதான் மனதில் இருக்கிற விசுவாசம். என்ன பண்ணுறோம்? வசனத்தை கேட்குறாங்க, தியானிக்கிறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க, ஓகே, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணிடுறாங்களாமா? சொல்லுங்க, இன்பமாக பேசுகிறாங்களாம், ஆனால் மனசெல்லாம் எங்கே இருக்குதா? இருதயமோ பொருளாசையை பின்பற்றுகிறது. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படி இருக்குதுங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, அப்படி இருக்குதுங்களா? இங்க பாருங்க, சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் போறாங்க, நிறைய பேர் போறாங்க, நிறைய கூட்டங்களுக்கு, நிறைய மீட்டிங்க்கு எல்லாருமே போறாங்க, சபைக்கு வருகிறாங்க மக்கள்லாம். ஆனால் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதம், இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இது ஓகே, அது ஓகே, அதை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்களே தவிர, நீ கிறிஸ்துவுக்காக இதெல்லாம் நீ செய்யணும்ப்பா, சில காரியங்களை இழக்கணும்ப்பா, சில காரியங்களை நீ நீயே விட்டு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லும் போது அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? நோ, ஐ டோன்ட் கேர். பிளெஸ்ஸிங்ஸ் வேர்ட்ஸ் இருக்கா? சொல்லுங்கள். ஓகே, நீ 1000 மடங்கு பெருகுவாய், ஓகே, நன்றி, தேங்க்யூ பாஸ்டர், போயிடுறாங்க. மகனே, நீ மனம் திரும்பு, இந்த இச்சையை விட்டு, இந்த பாவத்திட்டு விடுதலையாக அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதில்ல? கேட்கறதில்ல. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த விசுவாசம் என்பது எப்படி இருக்குன்னா, மனதில் விசுவாசம் இருக்கனால தான் இருதயத்தில் அந்த விசுவாசம் போய் சேராமல் இருதயம் பொருளாசையால் நடந்திருக்குது. உன்னுடைய தேவையை பூர்த்தி கொள்ள சபைக்கு வரக்கூடாது, தேவனுடைய தேவையை அறிந்து தான் சபைகளை வந்து உட்காந்துருக்கணும். ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வந்தால் எல்லாமே எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நீ அதையே வச்சுட்டு நீ உட்காந்துருக்கூடாது. தேவன் செய்வார் தான், அதுக்குன்னு சர்ச்சுக்கு வந்தால் இது பண்ணால் எதுவுமே செய்ய மாட்டார்னு இல்லை. நீ கேட்குறத காட்டிலும் 1000 மடங்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதம் நீ சேர்த்தி வச்சுன்னா அதில் கண்ணி இருக்குது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதில் வேதனையே இருக்காது. அந்தளவுக்கு ஆசீர்வாதத்தை தர அவரால் முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருதயத்தில் வசனத்தை சொல்கிற ஒரு காரியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி வந்து மைண்டில் சுற்றிக்கிட்டு இப்படியே போயிடக்கூடாது. வசனம் சொல்லுங்கள், இப்படி வருது, அது 2 ஸ்பீக்கர்லேருந்து வருது. இப்போ அண்ணன் சொன்னார், 2 ஸ்பீக்கர்லேருந்து வந்துச்சு. இப்படி வந்து சட்ட 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 சட்டன்னு நீங்கள் சுற்றிக்கிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு நான் அப்படி போயிடக்கூடாது. இப்படி வந்தது உள்ளே போயும் இப்படி வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டோர் ஆகி அப்பப்போ நம்மளை எழுப்பணும், அப்படின்னு வந்து எழுப்பணும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்கள்ல, லவ் பண்ணுற பசங்கள்லாம், அவனுங்களுக்குள்ள ஒரு ஒன்று சொல்லிட்டா உடனே போகாது. அவன் லவ்வர் வந்து ஒன்று சொல்லிட்டா உடனே என்ன பண்ண, மறந்துடுவானா? ஒரு காதில் விட்டுள்ள போயிடுவானா? ஹாய் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம் ஆரம்பத்தில். அது என்ன பண்ணுவான்? இங்கே இருக்கும், அப்படியே நைட் அப்படியே இருக்கும், டக்குன்னு பேசு, ஹாய் நல்லா இருக்கீங்க, என்ன பார்த்து அப்படி பேசிட்டா இல்லை, குளிக்கும் போது பேசுது, அப்படியே பரப்பானுங்க. கரெக்டாக? சரி, எதுக்கு ஏன் லவ்னு நீங்கள் உடனே உங்களுக்கு தீண்டத்தக்கான வார்த்தையாக நினைக்காதீங்க. சரி, உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் இருக்கீங்க, காலையில் உங்கள் வீட்டுக்காரரை வந்து நல்லா இருக்குமா சமையல் அப்படின்ட்டாரு. உடனே அன்றைக்கி முழுசு எப்படி இருக்கும்? வீட்டுக்காரம்மாக்கு ஹாப்பியாக இருக்கும். இருக்குங்களா? அப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு கங்க்ராட்ஸ் மாதிரி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, இத்தனை நாள் உப்பு போட்டியா, நீ உனக்கு சமைக்க தெரியுமா, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு திட்டிகிட்டு இந்த மனுஷன் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு அந்த வாயிலேருந்து வரக்கு நான் எத்தனை பாடுபட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ என்னன்னா, ஒரு விஷயம், பிடிச்ச விஷயம் நம்ம காதில் வந்துச்சு, ஒரு பிடிச்ச காரியங்கள் நம்ம உள்ளத்தில் காணப்பட்டுச்சுன்னா, ஒரு பிடித்த நபர் ஒரு காரியங்களை சொன்னாங்கன்னா அதை யோசித்து பார்க்குறோம், திங்க் பண்ணி பார்க்குறோம். அது மிட் நைட் இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, ட்ரைவ் பண்ணாலும் சரி, யோசித்து பார்க்குறோம். கரெக்டுங்களா? இன்றைக்கி அதே மாதிரி தேவனுடைய வசனம்
அது ஆசீர்வாதமோ கண்டிப்போ எதுவாக இருந்தாலும் என் தேவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, வசனங்கள்லாம் ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தை. தேவன் என்னை நேசிக்கிறார், என்னை நேசினால தான் என்னை கண்டிக்கிறார், என்னை நேசினால தான் இந்த மாதிரி வசனங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னு யார் புரிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்க இருதயம் என்ற பலகையில் வசனத்தை எடுத்துக்கொள்வாங்க. அப்படி இல்லாட்டி இந்த வசனத்தை எனக்கு பிடிக்கல, இந்த செய்தி எனக்கு பிடிக்கல, அவங்க அவுட் ஆஃப் கண்டென்ட் போகிறாங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் போகிறாங்க, குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இருதயத்துக்கு போகாது, இங்கே வந்து இங்கே போயிடும், 5வது லெவல்லே நிற்க வேண்டியதான். நான் பாடுபடுறேன், நான் உழைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு இருக்க வேண்டியதான். எப்போ நான் வின்னர், நான் ஜெயிச்சிட்டேன், முற்றிலும் பரிசுத்தம் ஜெயம்னு நம்ம என்னைக்கு சொல்கிறோமோ அப்போ இருதயத்தில் எழுதுவோம். ஹல்லேலூயா. இருதயத்தில் எழுதினவங்கெல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க வாழ்க்கையில தான் தேவன் சில கண்டிப்புகளை தந்தார், கண்டிப்புகளை தந்தார், சில சோதனைகளை தந்தார், இதெல்லாம் தந்தார். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? விசுவாசிச்சாங்க தேவனை. ஏனோக்கு தேவனை விசுவாசித்தார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆபிரகாம் வாழ்க்கையில் பிரச்சனையே வரலையா? வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஆபிரகாம் தப்பே பண்ணலையா? பண்ணார். திருப்பியும் ஒப்பு கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சார். கரெக்டுங்களா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிக்கும் தந்தையாக அவன் மாறுவதற்கு எத்தனையோ காரியங்களை கிடைக்க வேண்டியது இருந்துச்சு. ஹல்லேலூயா. சாராளுக்கு அப்படிதான். அதுக்கப்புறம் விசுவாசிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் விசுவாசிகளின் தாயானாங்க. ஹல்லேலூயா. நகைத்தாங்க. சில காரியங்கள், சில வசனங்கள் உங்களுக்கு நகைப்பை ஊட்டும், இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். இல்லை, சில காரியங்கள் உங்களுக்கு தேவன் வசனத்தின் மூலமாக பிரத்யேகமாக பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதன்னு உனக்கு சொல்லுவார். ஆனால் நீ அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்குறது அதெல்லாம் நீ விட்டுட்டு, தேவனுடைய வெளிப்பாடுகளை பார்க்குறத விட்டுட்டு, உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்துக்காக ஆகாரம் நீ என்ன பண்ணுவேன்? தேடிக்கொள்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்திற்கு வெயிட் பண்ணாமல், தேவனுடைய சத்தத்திற்கு வெயிட் பண்ணாமல், இருதயத்தில் அந்த வசனத்தை வைக்காதனால தான், மனதில் வச்சனால தான் நிறைய ஆகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? அனுமதிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் மன்னிப்பார் தான், ஆனால் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் பிரியமான சகோதர சகோதரியே, தேவன் அன்று ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ விசுவாச வீரர்கள் பட்டியலாம் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர், இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் சும்மா ஆஹா ஓஹோன்னுலாம் இருந்ததில்லை. நம்மளை போல பாடுள்ள மனுஷங்க. சொல்லுங்க, நம்மளை போல. சொல்லுவாங்கள்ல ஒரு டைலாக்கு, ஒரு வேளை சாப்பாடுக்கு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தெரியல, சொல்லுங்க, இமாஞ்சுண்டு சோறுக்காக என்ன பண்ணோம் சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க? சாகணும். என்ன சொல்லுவாங்க? நாங்களாம் அப்படி இல்லை, இந்த சோத்துக்காக. சரி, தெரில, என்னமோ என்னைக்கோ கேட்டது. ஏன்னா ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், போயிட்டுருக்கோம். ஃபேக்டாக சொல்கிறேன், பாடுள்ள மனுஷங்க நம்ம. அன்னைக்கு உழைச்சாதான் என்ன பண்ணுங்க? சாப்பிட முடியும். சொல்லுங்கள், உழைச்சாதான். உழைக்கலைன்னா சாப்பிட முடியுமா? உழைக்கலைன்னா சாப்பிடவே முடியாது. உழைக்கணும். ஆபிரகாம் உழைச்சாரு, யாக்கோபு உழைச்சாரு, எல்லாருமே உழைச்சாங்க. யாக்கோபுக்கும் கோவம் வந்துச்சு, யாரா அது என்னை ஏமாத்தினது, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணால் நீங்கள் டக்குன்னு வந்து ஒரே நாளில் மாற்றி விட்டுட்டு திருப்பி வெயிட் பண்ண சொன்ன என்னடா பண்ணுறது? கோவம் வந்துச்சு. ஆனால் திருப்பியும் அந்த கோவத்திலேருந்து மறுபடியும் அவன் பிறந்து அது இருதயம் என்ற பலகையில் எழுந்து நின்றனால தான் போராட்டம் பண்ணி தேவனோடு போராடுகிறான். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை உடனே பெற்றுக்கொள்கிறான். ஈசாக்குப்பா, அவர் வசனத்தை கீழ் பிடிஞ்சாருப்பா, அவர் ஆண்டவர் எப்படி பண்ணார்? ரேகபோத்து பெறுவதற்கு முன்பாக இயேசுக்கு சித்தனா பின்னாடியே வந்துச்சு. சொந்து போனாரா? வசனத்தை காதில் வைக்கல, இருதயத்தில் வச்சார். என் தகப்பனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார்,
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே, இவளும் ஆபிரகாமின் குமாரளாக இருக்கிறாளே என்று சொல்லி தேவன் நம்ம அனைவரையும் அவர் என்ன பண்றாரு? அணைச்சிருக்கிறாரு. என்ன வசனத்திற்கு பொறுமையா காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. வசனத்துக்கு காத்து கொள்ளாதவங்க, வெறும் வசனத்தை விசுவாசிக்காம காதுல மட்டும் வச்சுக்கிறவங்க தப்பு செஞ்சிடறாங்க. இருதயத்தில் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில சாதிக்கிறான். வசனத்தை கேட்டுட்டு காதுல மட்டும் போட்டானா அவன் வாழ்க்கையில் வருகிற பாவத்தில், ஜென்ம பாவத்தில் அவன் விழுந்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை அந்த மனிதனால் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. கயிறு பிடிச்சி ஏறுறான் ஒரு காவும், ஆனால் வலிக்கு விழுந்துருவான். ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறான்னு நீ பிடிச்சி ஏறினா எப்பேற்பட்ட காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் நீ என்ன பண்ண மாட்ட? பின்வாங்கி போக மாட்ட. ஒருவேளை நீ விழுந்திருந்தாலும், அவரை அன்பை விட்டு தூரமாக சென்றிருந்தாலும், இன்றைக்கு தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார். நீ விழுந்துட்டேன்னு கவலைப்படாத, உன்னை தூக்க தான் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த குற்ற மனசாட்சியில இருக்காத. உனக்கு ஒரு புதிய ஜீவனை தந்து நம்பிக்கையை தரதான் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் விசுவாசம் இருக்கும்போது நம் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தை, கஷ்டத்தை, நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதில் நாம் உறுதியாக இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அதனால் இது ஒரு மேன்மையான ஜீவியம். இன்னைக்கு 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். 3வது காரியங்களை நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு பாவத்துக்கு எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெயம் பெற முடியும். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? இயேசுவா மேலே விசுவாசமாக இருக்கணும். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? சும்மா இங்கே வந்துட்டு போகிற விசுவாசமாக இருக்கக்கூடாது. மனதில் விசுவாசம் இருக்கக்கூடாது, இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். இருதயத்தில் விசுவாசம் இருந்தவங்கெல்லாம் எங்கே காணப்பட்டாங்க? விசுவாச வீரர்கள் பட்டியலில் இருந்தாங்க. ஆபிரகாமு, யாக்கோபு, ஈசாக்குன்னு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் ஆஹா ஓஹோன்னு இருந்தாங்களா? இல்லை, பிரச்சனை வந்துச்சு. ஆனால் ஏசப்பா உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஏசப்பா கைவில்ல ஆசீர்வதிச்சார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனை, உபத்திரவம், துன்பம், நஷ்டம் எது வந்தாலும் அவங்க எப்படி பிடிச்சிக்கிட்டாங்களோ, மேகம் போல் திரளான சாட்சிகள் எப்படி நடந்தாங்களோ அது மாதிரி நட. ஹல்லேலூயா. நடந்தீன்னா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோபு போல் நான் சன்மார்க்கணும் உத்தமனா இருந்தேன்னு சொல்லாத. தேவரீர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. என் வாழ்க்கையில் ஏன் இந்த பலவீனம்னு தெரியாது, எல்லாம் ஏன் என்னை விட்டு இழந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் சன்மார்க்கத்தனத்தை நான் பேசலை, என் வாயை போற்றிக் கொள்ளுகிறேன் என்று யோபு தன்னை தாழ்த்தி வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரன் சகோதரியே, தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்றால் உள்ளபடியே ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு மேன்மையான ஜீவியம், இந்த விசுவாச பாதை. அதனால தான் நம்ம ஒரு ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிறோம், இந்த விலையேறப்பட்ட தேவனை தொழுது கொள்ளுகிறோம், இந்த விலையேறப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், ஒரு கனமுள்ள ஒரு உபதேசத்தை கேட்கிறோம். அதனால் பிரியமான சகோதர சகோதரியே, இந்த ஜீவியத்தை நீங்கள் எல்லாருமே மேன்மையாக கருதுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாங்களா? 3வது என்ன பண்ணோம்? ஏசப்பா நான் பாவத்துக்கும் மறிச்சிட்டேன், விசுவாசமும் உங்கள் மேலே வச்சுருக்கிறேன். ஆனால் 3வது ஸ்டெப் என்னன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏசப்பா. இடுக்கமான வாசல். சொல்லுங்கள், இடுக்கமான வாசல். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14. இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். ஜெய ஜீவம் பெற்றுக்கொள்ள மத்தேயு 7, 13, 14.
ஆ ஆ அநேகர். ம் ம் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதே மாதிரி தான் சிலர் மாத்திரமே அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. பலர் வருவாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது, எதிர்பார்த்தாலும் நடக்காது. கரெக்டுங்களா? வசனத்தில் உண்மையாக போட்டிருக்குதா? சிலர். ஏன்னா இந்த ஸ்டேஜில் ஒருவன் நிற்கிறானா அவன் பெரிய சோதனைகளை தாண்டி வந்தவனாக தான் நிற்க முடியும். அவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான இருந்தாலும் இடுக்கமான வாசலில் நுழையணும்னா அவன் நிறைய காரியங்களை இழக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமக்கிறவன் நபராக இருக்க வேண்டும். ஆனால் என் வாழ்க்கையில் சில பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் இயேசுக்காக நான் சகிக்கிறேனே, இதெல்லாம் இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிறேன்னு அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறது சிலுவை, இடுக்கமான வாசலில் நுழைவது வேறு. சரிங்களா? 5வது இடத்துலையே இருக்குது கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது, ஆண்டவருக்காக இது செய்யறது அது செய்கிறது, இதெல்லாம் 5வது ஸ்டெப்பில் தான் இருக்குது. இப்போல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம், சிலுவையை தூக்கிட்டு இருக்கோம். ஆனால் இடுக்கமான வாசல் என்பது சிலுவை சுமக்குவது, அதுக்கு அடுத்த ஸ்டெப். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அது என்னன்னா, இடுக்கமான வாசல்னா நம்முடைய ஆசை, இச்சை, லௌகிக ஆசை, நிறைவேறாத ஆசைகள், இது அனைத்தையும் நிறைவேற்றாமல் இருப்பதுதான் இடுக்கமான வாசல். புரியுதுங்களா? ஒரு காரியம் எனக்கு பிடிக்கும், எனக்கு அது வாங்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா தகுதி இருக்குது, இருந்தாலும் அந்த ஆசை நான் எப்பொழுது அதை நான் மனதில் ஏற்காமல் அந்த ஆசையை விடுகிறனோ அதுதான் இடுக்கமான வாசல். ஆசையை அடக்குகிறவன், இச்சையை அடக்குகிறவன், தன்னுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொள்பவன், இவன் இடுக்கமான வாசலுக்கு நேரே செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நீ யாரு, நீ ரட்சிக்கப்பட்டவனே நீ யாருன்னு அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2:11, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியமாக இருக்கிற நீங்கள் பாருங்க, அந்நியர்களும் பரதேசிகளும். சொல்லுங்க எல்லாரும், நம்ம யாருங்க? அந்நியர்களும் பரதேசிகளும். அந்நியனும் பரதேசினும் கிட்டேயும் போயிட்டு உனக்கு ஏதோ ஆசை இருக்காப்பான்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? இன்றைக்கி நான் சாப்பிட்டா போதும், எனக்கு நல்ல இடம் இருந்தால் போதும், அதான் சொல்லுவான். கரெக்டுங்களா? ஒரு அமெரிக்காக்காரர் இருக்கார், நம்ம ஊரில் இங்கே பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு 5 கோடி ரூபாய்க்கு சேல். அவருக்குள்ள காசு இருக்குது. அமெரிக்காக்காரர் வராருங்க, வந்துட்டு நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, லேண்ட் வேல்யூ நல்லா இருக்கே, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கே, பக்கத்துலேயும் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த லேண்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்தவர் இங்கே வந்து இந்த லேண்டை வாங்குவாரா? நம்ம ஆளுங்க வாங்குவாங்க, அவர் வாங்குவாரா? நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் அமெரிக்காவுக்கு, நான் இங்கே வாங்கி என்னத்தை பண்ண போகிறேன்? ஏன் டெஸ்டினேஷன் அமெரிக்கா, நாங்கள் தான் இருக்கிறவன், எனக்கு இங்கே லேண்ட் வாங்கி என்ன ஆக போகுது? புரியுதா? இதுதான் அந்நியனுடைய ஒரு காரியம். ஹல்லேலூயா. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறோம். உடனே ஆசீர்வாதமே தவறு, இது தவறு, அப்படிலாம் இல்லை. என்ன பிரதர் இப்படி சொன்னால் அப்போ எதுவுமே வாங்கக்கூடாது போல், இதெல்லாம் எப்படி? அப்படிலாம் இல்லை. நான் அந்நிய பரதேசி, இது தெரியணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்நியன் பரதேசி. அந்நியன்னா இந்த உலகத்துக்கு நான் அந்நியன். சொல்லுங்க, பரதேசினா பிரயாணம் செல்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் பிரியமான சகோதரன் சகோதரியே, இந்த அந்நியன் பரதேசி இதை நம்ம அறிஞ்சு கொள்ளும் போது தான் நம்ம அந்த ஜெய ஜீவியத்துக்குள்ளேயே அடி எடுத்து வைக்க முடியும். சொல்லுங்கள், கால் எடுத்து வைக்க முடியும். பாடுபடுறதெல்லாம் நல்லது தான்,
ஆனால் என்னைக்கு அந்த இடுக்கமான வாசலில் நுழையிறியோ அன்னைக்கு தான் அங்கே அந்த கோப்பம் உனக்கு தெரியும், அந்த கிரீடம் உனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. இடுக்கமான வாசல் அப்படி இடிச்சு நடிச்சு போகும்போது தான் அந்த கிரீடம் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. உண்மையான கிரீடம் தெரியும். ஆனால் விசாலமான பாதையில் நீ செல்லும் போது வெளிப்படையாகவே தெரியும் கிரீடம். உலகத்தில் வருகிற பெருமை, ஆடம்பரம், ஆஸ்தி, எல்லா அதிகாரங்கள், இது எல்லாமே நமக்கு தெரியும். விசாலமான பாதையில் ஈஸியாக இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், ஈஸியாக இதெல்லாம் சுதந்திரத்து கொள்ளலாம். ஏன் கூட வாழ்ந்தால் இதெல்லாம் இழக்கணுமா, இதெல்லாம் செய்யணுமான்னு சொல்லிட்டு உன்னை அந்த இடுக்கமான பாதையில் யாருமே உன்னை வழிநடத்த விடமாட்டாங்க. உன் வீட்டில் இருக்கவங்களும் சரி, உன் கூட இருக்கிறவங்களும் சரி, சபையில் இருக்கவங்களும் சரி, வெளியில் இருக்கவங்களும் சரி, வேலையில் செய்கிறவங்களும் சரி, யாரும் உங்கள் வாழ்க்கையில் அந்த பாதையில் செல்ல யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து பாருங்களேன். என்ன பிரதர், எதுக்கும் பார்த்துக்குங்க, இந்த ஆண்டுடைய சித்தமான்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உனக்குன்னு தேவன் இந்த பாதையை இழக்க சொன்னான்னு இழந்து போய் தான் ஆகணும். கிறிஸ்துவுக்காக எதை நஷ்டம், எது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நஷ்டமும் குப்பையுமா என்னன்னா தான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்ல முடியும். கடந்த வாரத்தில் பார்த்தோம், வைராக்கியமாக இருந்தார் பவுல். நிறைய காரியங்களில் வைராக்கியமாக இருந்தார். ஆனால் எப்போ அந்த பாடு அனுபவிக்கிற ஜீவியத்தில், அந்த உபதேசத்தில் எப்போ ஸ்ட்ராங்காக ஆனாரோ அப்போ அவர் பண்ணார், நான் அவருடைய சிலுவை தவிர வேற ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டலை, கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தனக்கு கிடைத்த எல்லா டிக்னிட்டியும் அவர் தூக்கி போட்டு எப்போ ஆண்டவருக்கு முன்னாடி அந்த இடுக்கமான வாசலில் போனாரோ அப்போ அவருக்கு எல்லா நஷ்டங்களும் வந்துச்சு, சேதங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதரன் சகோதரியே, இடுக்கமான வாசல்னா சில காரியங்கள் இழக்கணும். இன்றைக்கி இந்திய தேசத்தில் பல மருத்துவமனைகள், பல காரியங்கள் வந்ததுன்னா அந்த காலத்தில் இடுக்கமான வாசல்களை மிஷினரிமார்கள் தெரிந்து கொண்டார்கள். சில காரியங்களை இழந்தாங்க, சில காரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சில காரியங்களை இழந்தாரும் பரவாயில்ல, நான் உடைய சித்தத்தை செய்கிறேன்னு போனாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாமே கிடைத்தது, எல்லாமே படிக்க முடிந்தது, எல்லாம் மருத்துவம் எல்லாம் வந்தது. இன்னும் இதை புரியாத காரங்க தான் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவங்க தான் நாட்டை கெடுத்துட்டாங்க, கிறிஸ்தவம் வந்து தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான்னு புரியாது இருக்கிற சகோதரர்கள் பேசுவாங்க. கிறிஸ்தவம் வந்தனால தான் இந்திய தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அது புரியறதில்லை யாருக்கும். தொழுநோயால் எல்லாமே சாக கடை தான், தீட்டு தீட்டு தீட்டு, யாரும் வந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ அவங்க கிறிஸ்துவின் அன்புடையவர்களாக அவங்களுடைய பதவி, அவங்களுடைய அந்த ஸ்தானத்தை எல்லாத்தையும் இழந்து சில காரியங்களில் அவன் வெறுத்து அவன் வந்தான், நேசிச்சு வந்தனால தான் பல ஆத்துமாக்களை நீ என்ன பண்ண முடிஞ்சு, ஆதாயப்படுத்த முடிஞ்சு. அதனால ஃபாதர் சொல்ல, உன்னையே நீ சொல்லுங்க, உன்னையே நீ என்ன செய்யலாம். அப்போ ஊழியம் செய்கிறோன்னா என்ன பண்ணணுங்க சொல்லுங்க, என்ன பாருங்க, ஊழியம் செய்கிறோன்னா என்ன பண்ண வேண்டும், நம்மை வெறுக்க வேண்டும். நம்மை வெறுத்தாதான் ஊழியம் செய்ய முடியும். நம்ம மகிமைப்படுத்தினா, நம்மளே போஷிச்சுக்கிட்டா ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அவங்களே போஷிச்சுக்கிறாங்க, அவங்களே போஷிச்சுக்கிறனால ஊழியம் செய்ய முடியாது. இது குறித்து நான் பார்க்கிறோம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 2வது வசனத்தில், தங்களை தாங்களே மேய்க்கிற மெய்ப்பர்கள் தேவன் அவர்களை அழித்து போடுவார். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், சொல்லுங்க. 34:2, எசேக்கியேல் 34:2. உரை தங்களையே மேற்கிற இஸ்ரவேல் மெய்ப்பருக்கு ஐயோ. மெய்ப்பன் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். 10வது வசனம் வாசிக்கலாம்.
விரோதமாக வந்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. நீங்கள் அவன் நினைக்கலாம், நிறைய காரியங்கள் சொல்கிறோம், ஆண்டவரே இந்த காலத்தில் இது சரியில்லை ஆண்டவரே, அது சரியில்லை ஆண்டவரே, இப்படி பண்ணுறாங்க ஆண்டவரே, அவங்களே பேர் பிரசவத்துக்கு இதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க ஆண்டவரே, எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னும் இந்த இடுக்கமான வாசல் அந்த சத்தியத்திற்கு நேராக ஒன்றும் வரல ஆண்டவரே, இன்னும் ஆடம்பர ஒரு வாழ்க்கையும் சுகபோக வாழ்க்கையும் ஆசீர்வாத வாழ்க்கையும் கிருபையின் வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு தங்களுடைய பேர் பிரஸ்தவத்துக்காக தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு இருக்கிற விசுவாசிகளை பார்க்கிறோம், ஊழியக்காரங்களை பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் பண்ணாரா 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், நீ என்ன ஆட்டம் வேணாலும் ஆடிக்கோ, நான் உன் கையில் இருக்கிற மந்தைய நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். ஹல்லேலூயா. உன்னை நான் புறம்பே தள்ளுவேன், நீ உன்னை நீயே மகிமைப்படுத்துகிற அந்த இடுக்கமான வாசலுக்கு நேராக நீ நடத்தாம அவர்களை வழி தப்பி பண்ணுகிற உபதேசங்களையும் செய்திகளையும் ஆராதனைகளையும் செய்து கொண்டு இருந்தால், இல்லை அது மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒரு விசுவாசியாக இருந்து உன்னை மந்தையிலிருந்து என்ன பண்ணுவேன்னா விளக்குவேன். ஹல்லேலூயா. இது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வாருங்க, கடைசி காலத்தில் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். எது சுத்த பொண்ணு எது கவரிங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. அதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசி காற்றுல உட்காந்து இயேசு எனக்கு ஜீவன் தந்தார், இயேசு நல்லவர்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா? துப்பாக்கி முனையில் இயேசு நல்லவர், இயேசு என் வாழ்க்கையில் போதுமானவர் அப்படின்னு சொல்கிறது தான் ஜீவியம். ஹல்லேலூயா. அதான் செய்ய ஜீவியம். பவுல அன்னைக்கு தலை துண்டிக்க அவன் செத்து போனான். பேதுரு ஏசப்பாவை நேராக சிலுவையில் அரைஞ்சிட்டிங்க, நாங்கள் தலையில சிலுவையில் இறங்கின்னு சொல்லிட்டு அவர் ஒப்புக்கொண்டார். இதுதான் அவன் இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிறது. நீ விசாலமாக வாசலில் பிரவேசினா உனக்கு எல்லா அங்கீகாரமும் எல்லாமே உனக்கு கிடைக்கும். இப்போ கேட்டுக்கோங்க, ஒரு நல்ல ஊழியத்தில் வளர்ச்சியில் போகணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, கூட இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க தெளிவாக கேளுங்க. உங்களை விமர்சித்தாங்கன்னா உங்கள் பாதையில் சில வேலையில் இதெல்லாம் இனுமா, இதெல்லாம் இப்படியா, உங்களுக்கு ஒன்றும் இது பண்ண தெரில பிரதர், உங்களுக்கு செய்யலை தெரில பிரதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதில் போயிட்டுருக்கிறீங்க? கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கிறீங்க. இது இன்னும் இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு போனால் உன்னை நீ வேறு இடத்துல உன்னை அழைப்பை விட்டு வேற எங்கேயோ உன்னை ஒரு சபை கொண்டு போய் நிறுத்திடும், உன்னோட தரிசனத்தை விட்டு வேற எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. புரியுதுங்களா? இங்கே வந்தால் இந்த நார்ம்ஸ் இப்படி தான், கிறிஸ்துவுக்காக பாடுபட்டுனா பாடுபட்டு தான் ஆகணும். இடுக்கமான வாசல்னா சில ஆசை இச்சைகளை நீ இழக்க வேண்டுமென்றால் இழந்துதான் ஆக வேண்டும். கர்த்தருக்காக எதை நீ இழக்கிறையோ அப்போ தான் நீ அதை பெற்றுக்கொள்வ ஆசீர்வாதத்தை. உன்னை இழந்தாதான் உன்னை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் 7 சபைகளுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் தேவன் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் கார் தருவேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஆவின் அபிஷேகத்தை தருவேன், வரங்களை தருவேன். அவர் சொல்லலை, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தை தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். 7 சபைகளுக்கும் பல அறிவுகளை நீ வரங்கினார், ஆனால் கடைசி எண்டு ஜெயம். ஹல்லேலூயா. எதை போய் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவரை எதை பார்த்து நம்ம பின்பற்றணும்? ஜெயிக்கிற கிறிஸ்தவனா நான் வாழ்ந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் பின்பற்றணும். சொல்லுங்கள். தேவன் வேலை தருவார், ஆசீர்வாதம் தருவார், நம்ம கேட்குறது எல்லாம் தருவார். இம்மைக்கான ஆசீர்வாதங்களை மாத்திரமே வைத்து இயேசுவை தேடக்கூடாது. மறுமைக்கான ஆசீர்வாதங்களை தேடுறதுக்கு தான் இயேசு. சொல்லுங்கள். இம்மைக்கான ஆசீர்வாதங்களை தேடுவதற்காக இயேசு அல்ல. இம்மைக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நீ இந்த பிஸ்னஸ் பண்ணு, நீ இதை பண்ணு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, நீ சம்பாதிக்கலாம், இதில் இது பண்ணு, உனக்கு குறைவில்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க.
ஆனால் ஜெய ஜீவியம் வாழணும்னா கிறிஸ்து தான் உனக்கு தேவை. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை நீ வாழ விரும்பினால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவரை அன்றி வேற ரட்சிப்பு இல்லை. ஆசீர்வாதம் வேணும்னா உலகத்தில் எல்லாருமே ஐடியா சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட், ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. எப்படி உங்கள் செலவுகளை நீங்கள் சுருக்கி கொள்ளணும், இன்னும் 10 வருஷத்தில் எது உங்களுக்கு வேல்யூ அதிகமாகும், இப்போ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இன்னும் 10 வருஷத்தில் கோல்டு இதாகும், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. இந்த தொழில் நீங்கள் பண்ணுங்கள், இன்னும் 10 வருஷத்தில் இது நல்லா டெவலப் ஆகும், இந்த லேண்டு வாங்கி போடுங்க, இன்னும் 10 வருஷத்தில் டெவலப் ஆகும். இது எல்லாம் உலகத்தில் இருக்கிற மனிதன் சொல்கிறான். அவனுக்கும் உனக்கும் ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம் சொல்லுங்க? இடுக்கமான வாசலில் நுழையணும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த இடுக்கமான வாசல் வேற எங்கேயும் கிடையாது, இயேசுவால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெய ஜீவத்தை அவர்களில் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு மனிதன் ஜெய ஜீவத்தை வாழ வேண்டும் சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறான். தன்னைத்தானே வரித்து கொள்ளுகிறான், தன்னுடைய உடலை காயப்படுத்திக் கொள்கிறான். கடவுளுக்காக நான் அதை இழக்கிறேன், இது இழக்கிறேன் என்று சொல்லி அந்த பக்தியால் அவன் என்ன பண்ணுறான்? பல காரியங்களை அவன் எடுக்கிறான். இதெல்லாம் அவனுடைய எதை காட்டுறது? நான் கடவுளுக்காக சில காரியங்களை நான் இழக்கிறேன், அதனால என் வாழ்க்கை என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அவனுக்கு தெரிந்த அறிவில் அவன் என்ன பண்ணுறான்? போகிறான். கடந்த நாட்டில் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் படித்தவர்கள் எல்லாருமே போனாங்களா இல்லையா? சென்றாங்களா இல்லையா? அவனுக்கு இருந்த வெளிச்சத்தில் போனாங்களா இல்லையா? போனாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? நீ நெருப்பில் நடக்க வேண்டாம்ப்பா, எதுக்கு அதில் நடக்கிற? ஹல்லேலூயா. அந்த அக்கனையிலையும் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு அகத்தியன் பிரதர் தான் நினைக்கிறேன், ஒரு இதில் சொல்லும் போது உலகத்தில் ஒரு இடத்தில் கேட்டாராம். அப்போ சொன்னாராம், ரஜினி ஸ்டைலில் சொன்னாராம். ஒரு மனுஷன் கேட்டானா, கண்ணா நீ தூக்கி சுமக்கிறதெல்லாம் கடவுள் அல்ல, உன்னை தூக்கி சுமக்கிறவர் தான் கடவுளாம் சொன்னார். பார்த்தீங்களா? யூடியூப்பில் இருக்குது, பார்க்குறேன்னா பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபன்னாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறான்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பல முயற்சிகளை ஒரு மனிதன் எடுக்கிறான். கடவுளுக்காக நான் அளவு குத்திக்கிறேன், அது செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைச்ச ஞானத்தில் செய்கிறான். ஆனால் இன்றைக்கி இந்த ஜீவியத்தில் இது உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறதே இல்லையே. ஒரே விஷயந்தான் ஜீவிக்கிறோம், பரிசுத்தமாக வாழு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழு, இடுக்கமான வாசலுக்குள்ளே நீ உப்பிரவேசி. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே? ஈச்சைகனால தான் நமக்குள்ள பிரச்சனை வருது. ஈச்சை எப்படி வருது? ஆசை. அவனுக்கு மேலே நல்லா இருக்கணும், இவனுக்கு முன்பாக நல்லா இருக்கணும், இவனை காட்டிலே நல்லா இருக்கணும், இவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இச்சை. நான் என்ன சொல்றேன்னா, ஆசைப்படு. கிறிஸ்துவ ஜீவன் நமது. ஆசைப்படு, நல்ல விஷயத்தில் ஆசைப்படு. ஆண்டவரே இவங்களை போல பரிசுத்தமாக வாழணும், ஆசைப்படு. ஆண்டவரே இவங்க குடும்பம் எப்படி பரிசுத்தமாக நடத்துகிறாங்களோ அதே மாதிரி என் குடும்பத்தையும் நடத்தணும், ஆசைப்படு. ஆண்டவரே இவங்க எப்படி எல்லா காரியத்திலையும் அவங்க தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க, அதே போல் நானும் உண்மையுள்ளவனாக இருக்கணும், ஆசைப்படு. நல்ல காரியங்கள்லாம் ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண வேண்டும்? நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த லௌகீக இந்த காரியம், மாம்சமான காரியங்கள், இது மாதிரி காரியங்களில் நீ அதில் அந்த இச்சையில் சிக்குண்டவனாக இருக்கும் போது அந்த இடுக்கமான வாசலுக்கு நேரம் செல்ல முடியாது. புரியுதுங்களா?
உன்னுடைய முன்மாதிரி யாரு? மேகம் போல திரளான சாட்சிகள். சொல்லுங்க, மேகம் போல திரளான. அவங்க தான் யார் நமக்கு? கிறிஸ்தவனுக்கு யார் முன்மாதிரி, ரோல் மாடலு? மேகம் போல. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு யார் ரோல் மாடலு? ஏத்து வீட்டுக்காரன். கரெக்டா? இந்த கடைக்காரனுக்கு யார் ரோல் மாடலு? அவனை மாதிரி நான் கடை வைக்கணும், அவனை மாதிரி பண்ணணும், இவனை மாதிரி நான் வாழ்ந்து காட்டணும், இவனை மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் நல்லா பணம் இது விட்டு நல்லா சம்பாதிக்கணும், இவர் பேர் மனுஷன் சூப்பராக வாழ்ந்தார், எல்லாம் இருந்துச்சு, ஓகே, இவங்கள மாதிரி இருக்கணும். அப்படி நீ நினைக்காதே. உன்னுடைய ரோல் மாடல் மேகம் போல திரளான சாட்சிகள் எப்படி வாழ்ந்து ஜெயிச்சாங்களோ, ஜெயிச்சவனை நீ பின்பற்று, ஜெயிக்காதவனை பின்பற்றாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜெயிச்சவனை பின்பற்றினாதான் எப்படி ஜெயிக்கணும்னு வசனத்தின் மூலமாக உனக்கு சொல்லி தருவான். வாழ்க்கையில் ஜெயிக்காதவன், ஜெயஜீவன் வாழாதவனை பின்பற்றினா நீ விசாலமான வாசலுக்கு நேராக போய்கொண்டே இருக்க. இதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி யாருக்குன்னா பாவிக்கு கிடையாது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபைக்கு. ஹல்லேலூயா. சபைக்கு தான் தேவன் இந்த தூதை அனுப்புகிறார். 7 சபைகளுக்கும் தேவன் இந்த தூதை அனுப்புகிறார். ஜெயம் கொள்கிறவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தை நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாம் எப்ப அவருடைய சரீரத்தில் இணைகிறோம்? ரட்சிக்கப்படும் போது அல்ல, ஞானஸ்தானம் பெறும்போது அல்ல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய சரீரத்தில் நம்ம என்ன பண்றோம்? இணைகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக ரட்சிக்கப்படும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அடுத்தது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27 அடிப்படையில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனுடைய புத்திரர் என்ன பண்றோம்? அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகளிலிருந்து தேவனுடைய புத்திரர், கிறிஸ்துவை தரித்தவர்கள் என்று சொல்லி தரித்து கொண்டவர்கள் என்ற ஸ்நானத்தை பெறுகிறோம். எப்பொழுது ஒருவன் அபிஷேகத்தை பெறுகிறானோ அப்பொழுது அவன் ஒரு சபையாக கிறிஸ்து என்னும் சரீரத்தில் அவன் இணைக்கப்படுகிறான் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது யார் சபை? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவன் சபையில் இணைக்கப்படுவான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ஞானஸ்தானம் பெற்றவன் அல்ல. ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளை, ஞானஸ்தானம் பெற்றவன் தேவனுடைய புத்திரர், தேவனை தரித்து கொண்டவன், அபிஷேகம் பெற்றவன், சபையில் இணைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இது என்னைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம மறந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கடையில் வாங்குறேன், இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் இதை வாங்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். இது என்னது? ரட்சிப்பு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இயேசுன்னு ஒருவர் என் வாழ்க்கையில் பிடிச்சிருந்துச்சு, விடுதலை தருவார், இது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இதை வாங்குறேன். ஓகே, இதை வாங்கும் போது இந்த பொருள் யாரு தான் மாறுது? என்னுடையதாக தான் மாறுது. அப்போ அந்த ரட்சிப்பு தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. இயேசு எனக்கு பிடிச்சிருக்குது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், ரட்சிக்கப்படுகிறேன், அப்போ இயேசுவின் பிள்ளையாக மாறுறேன். அடுத்தது, இதை நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வசனம் என்ன சொல்லுது? அடுத்தது, நீ ஞானஸ்தானம் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்போ நீ என்ன பண்ணுறேன்? நான் இதை கைகளில் எடுத்து இதை நான் குடிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்கிறேன். அப்போ எனக்கு தடையாக இருக்கிற இந்த பாவத்தை என்ன பண்ணுறேன்? நான் இடறி விட்டு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக தண்ணியில் விழுந்து நான் எந்திரிக்கிறேன். கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? ஞானஸ்தானம் என்பது அதுதான். அப்போ ஏசப்பா அப்பயும் வந்துட்டாரா? இல்லை. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த ஜூஸ் எப்போ எனக்குள்ள, என் சரீரத்துக்குள்ள எப்போ போதோ அப்போ இந்த ஜூஸும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். புரியுதுங்களா? பொருள் வாங்கியிருக்கிறோம், அச்சிக்கப்பட்டிருக்கோம், ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஞானஸ்தானம் சபை அல்ல. எப்பொழுது சபையாக கிறிஸ்து என்னும் ஒரே சரீரத்தில் இணைக்கப்படுகிறோம்னா, இதை எப்போ நான் பருகுகிறானோ அப்பொழுது இது என் உடலில் கலந்து நான்
அவருடைய சரீரமாக காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்தை என்றைக்குமே நம்ம மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம சந்ததிகளும் இந்த உபதேசத்தை தான் இந்த சபையில் என்ன பண்ண வேண்டும்? போதிக்கணும். சரிங்களா? இதுக்கு மாறா வருகிற எந்த உபதேசத்தையும் நம்முடைய சந்ததிகளும் சரி இதை போதிக்கவே கூடாது. இதுதான் வேதத்தில் உள்ள சத்தியம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. இன்னும் எத்தனை வருஷம் நினைச்சு ஆண்டோட வருகை தாமதித்தாலும் இந்த சபை இருந்தாலும் நம்மெல்லாம் மகிமையில எடுத்துக்கொண்டு சென்றாலும் நம்முடைய காலத்துக்கு பிற்பாக இந்த சபையில் ஊழியம் நடைபெற்றால் இந்த சத்தியத்தை தான் அவங்க போதிக்கணும். இதற்கு நீங்கள் சொல்லித்தரணும். ஹல்லேலூயா. நீ ஜெயம் வாழணும்னா இத்தனை ப்ராசஸ் நீ செய்யணும். இதுதான் அப்போஸ்தல ஊழியம். ஹல்லேலூயா. இது நீ செய்யும் போது தான்ப்பா நீ பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? சின்ன வயதிலிருந்தே சொல்லி தர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் இதை குறித்து நீங்கள் உங்களுக்கும் சில கேள்விகள் எழும்பலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் வசனம் வருகுதான பிரதர். அப்போ நீங்கள் என்ன அபிஷேகம் பெற்றாதான் சபைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சபைன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம் சொல்லி கேட்கலாம். வேதத்தில் மொழிபெயர்ப்புகள் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் ஒன்றோடு காணப்படுகிறது. இதில் ஆம்பிளிஃபைட் வெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விரிவான விளக்கத்தை என்ன பண்ணும்? அதோடைய அர்த்தத்தை எக்ஸாக்டாக சொல்லும். நீங்கள் கூகுளில் எழுத்திங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டத்தோடு சேர்க்கப்பட்டார்கள். அவர் ஆடிங் ஆன் நம்பர்ஸ். அவங்க ஒரு கூட்டத்தில் தான் அவங்க சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் சபைன்னு வருகிறது நம்ம வேதாகமத்துல எல்லாம். அந்த ஒரிஜினல் அந்த மொழிபெயர்ப்பில் அவர்கள் கூட்டத்தோடு இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வருகிறது. ஆனால் பிரியமான சகோதர சகோதரனே, நீ ரட்சிக்கப்படும் போது சபை என்கின்ற அந்த இடத்திற்கு நீ வருகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளை என்ற அந்த கூட்டத்தில் நீ காணப்படுகிற. ஞானஸ்தானம் எடுக்கும்போது அதை தரித்து கொள்ளுகிற இயேசுவை, அந்த அத்தாரிட்டியை பெற்றுக்கொள்ளுகிற. எப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறையோ அப்போ நீ இந்த சபையில் இணைக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா. சபை என்பது யாரு? கிறிஸ்து தலை. நம்மெல்லாம் யாருங்க? அவையும். சொல்லுங்க, கிறிஸ்து தலை. நம்மெல்லாம் யாருங்க? யார் தலை? யார் தலை? யார் தலை? சொல்லுங்க. தலைன்னு சொன்னால் கிட்டியோ போயிடாதீங்க. ஒரே தலை. யார்? இந்த பூமியில் எத்தனையோ தலை இருக்குதுல்ல. MS டோனிம்பாங்க தலைன்னு, அஜித்தை சொல்லுவாங்க தலைன்னு. சும்மா எவனா அந்த ரோட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தானுங்கன்னா சம்மந்தமே இருக்க சொல்லு தலை, வா டீ சாப்பிட்லாம் தலை அப்படிம்பாங்க. இப்போ இது மாதிரிலாம் காமன் உலகத்தில் ஸ்லாங் தலை. அப்போ இங்கே சபைக்கு ஒரு தலைன்னு இருக்கார். யார்? ஏசப்பா. சொல்லுங்க. அப்போ அவரை மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கணும், வேறு யாரையுமே பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இடுக்கமான வாசலில் போன்னு சொல்லி தலை சொல்கிறாரு. அப்போ இடுக்கமான வாசலில் போகணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இடுக்கமான வாசல்லாம் வேண்டாம் ப்ரோ, நாங்கள் வேற மாதிரி ப்ரோ. எல்லாமே நல்லது தான், ஆனால் வேற மாதிரி ஆயிடக்கூடாது. சரிங்களா? ஆனால் அப்படியே இருந்தோம்னா ஆண்டவர் வரும்போது வேற மாதிரி உன்னை பார்ப்பார். என்ன பார்ப்பார்? வேற மாதிரி ப்ரோ. வேற ஆமாடா, நீ வேற மாதிரி தான்டா, நீ என்னோட பிள்ளையே இல்லைடா, நீ வேற மாதிரிடான்னு சொல்லிட்டு போயிடுவார். என்ன சொல்லணா? ஓகே, நல்லது தான், ஓகே ஃபைன். யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. எனக்கும் பிடிக்கும், எல்லா ஊர்களையும் நேசிச்சுக்கிறேன், பிடிக்குது. ஆனால் சில உபதேசங்களை நான் லைக் பண்ணுறதில்லை, அவ்வளோதான். ஓகேங்களா? இன்றைக்கி மக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுகிறது பாடல்கள். ஹல்லேலூயா. ஒரு சினிமா பாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ஷன். ஒரு 3 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்கணுன்னா அவன் 3 மணி நேரம் அந்த காட்சியை பார்க்கணுன்னா அவங்க இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஃபாரின் போவாங்க, ஃபாரின்லேருந்து அங்கே போவாங்க. ஒரே பாட்டில் என்ன பண்ணிடுவான்? கல்யாணம் பண்ணிடுவான், குழந்தை பெற்றுருவான், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருவான், எல்லாத்தையும் பண்ணிடுவான், எல்லாமே கொண்டாந்துருவாங்க ஒரே பாட்டில். அப்போ அப்படியே வச்ச கண்ணை மாறாமல் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க, குறை சொல்லலை.
தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த இடத்துல இருந்து மனுஷனை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பாட்டு வந்துச்சுன்னா பாடல் வரும்போது மாத்திரமே பாடகர் தெரிவார். மற்ற டைமெல்லாம் இயற்கை சூழ்நிலைகள், மலைகள், பறவைகள் இதெல்லாம் தான் காணப்படும். கரெக்டுங்களா? பழைய பாட்டு எடுத்துக்கோங்க, சாரா நவஜி பாட்டு, இந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. பாடும்போது மாத்திரமே அவர்கள் வாய்ஸ் வரும், அவங்க ஃபேஸ் லைட்டாக வரும். மற்ற இடத்துலலாம் இயேசுநாதர் ஃபோட்டோ இது மாதிரி வரும். அப்போ அதை பாடல் பார்க்குறவன் கேட்குறவன் என்ன நினைப்பானா, அவன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அவன் நிம்மதி, ஏதோ ஒரு கஷ்டத்தில் நிம்மதியே இல்லாமல் அந்த பாட்டை கேட்டானா அவனுக்கு ஓகே, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நீதிமான் பிழைப்பானா, நம்ம வாழ்ந்தா பிழைப்போன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த லௌகிக இச்சையில் என்ன பண்ணிடுறாங்க, எத்தனையோ செலவினங்கள் பண்ணி எத்தனையோ டெக்னாலஜிகள் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நான் பண்ண வேண்டான்னு சொல்ல, நீ எந்த அளவுக்கு தேவனை அந்த இடத்துல குறைக்கிறையோ, எந்த அளவுக்கு நீ என்னதான் தங்கமாக வார்த்தைகளை சொல்லி தங்கமாக வரிகளை நீ எழுதி நீ பண்ணாலும், நீ இடுக்கமான வாசலில் பிரவேசினா மட்டும்தான் உனக்கு ஜெய ஜீவியம். என் நாமத்தினால நீ பாட்டு எழுதியிருக்கலாம், என் நாமத்தினால நீ அபிஷேகத்தை பண்ணி அற்புத சுகத்தை பெற்றிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணாலும் இடுக்கமான வாசலில் எந்த கிறிஸ்துவன் நுழைகிறானோ, கிறிஸ்துவுக்காக எப்போ இழக்க அவன் தயாராகிறானோ அப்பொழுதுதான் அவன் ஜெய ஜீவியத்தை சுகரித்து கொள்ள முடியும். அது எப்பேற்பட்ட போப்பாண்டவராக இருந்தாலுமே சரி, முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பேசுகிறோம், எல்லாத்துக்கும் இந்த சத்தியம் எல்லாருக்கும் காமன், அவ்வளோதான். இன்றைக்கி இந்த கேட்ட சத்தியம் நானும் ஆண்டவரே இதன்படி நடக்கணும், நடந்தாதான் அந்த ஜெய ஜீவியத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு அந்த கருத்தை மட்டும் என்ன பண்ணுறேன், இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது, தன்னைத்தானே நிதானித்து அறியணும். ஹல்லேலூயா. அதனால் ஜீவியத்தில் பண்ணுற தப்பு, மற்றவங்கள நிதானித்து அறியாதீங்க, உங்களை நீங்களே நிதானித்து அறியுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் சில காரியங்கள் நான் குறையப்பட்டு காணப்படுகிறேன்னா, என் ஜென்ம பாவங்கள் எட்டி பார்க்குதா, என்ன மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவர் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்தில். ஹல்லேலூயா. அவர் மனசுலையும் பாவம் இல்லை, அவர் இருதயத்திலையும் பாவம் இல்லை. அதனால தான் சொல்கிறோம், நான் பேசுகிறத கேட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இயேசு சொல்கிறத கேட்டு பண்ணணும். ஏன்னா நான் பாவமான மனுஷன், பாவத்தில் பிறந்த மனிதன். இன்னைக்கு தேவ சத்தியத்தை எடுத்து நான் சொல்கிறேன். ஆனால் பாவமே அறியாதவர் தான் இந்த சத்தியத்தை என்ன பண்ணுறார், நமக்கு சொல்லியிருக்கிறார். அவரை தான் பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? புரியுதுங்களா? யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, சக்ஸஸ் ஆயிடுவீங்க, ஜெய ஜீவியத்தை பெறப்பாரு, அதுக்குள்ளே போயிடுவீங்க, அந்த முதிர்ச்சிக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மற்ற காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும் போது இயேசுவாவை பார்க்கறத என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். அவனுக்கு ஏற்ற பலனை தேவன் என்னோடு கூட என்ன பண்ணுது, வருகிறது. நான் தப்பு செஞ்சேன்னா எனக்கு ஏற்ற தண்டனை ஆண்டவர் கையோடு எடுத்துட்டு வருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்க, உங்களுடைய நோக்கத்தை என்ன பண்ணிடுவீங்க, இழந்துருவீங்க. புரியுதுங்களா? அதனால் எப்பயுமே சரி, எல்லாருக்கும் காமன். அதனால் உங்கள் ஜீவியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி புதிய உடன்படிக்கை எடுக்க வந்திருக்கிறோம். இந்த காலங்கள் வெகு கொடிய காலங்களாக இருக்கிறது. மக்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இடுக்கமான வாசல், இந்த சத்தியம் உண்மை. இதில் எவன் போகிறானோ அவன்தான் இயேசுவோடு உட்கார முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம தான் கிறிஸ்து உடையவர்களாக அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம
மாற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்ம அப்போ தான் சொல்லுவோம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, இனி நான் அல்ல. சவுண்டே இல்லை. நீங்கள் ஊன்னு தானே கேட்குறீங்க. நான் எவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், ஊன்னு தானே சொல்கிறீங்க. அப்போ தான் சொல்ல சொல்கிறேன். சொல்லுங்கள். அப்போ நீங்களும் பக்கத்தில் இருக்கவங்க தூங்கினாங்கன்னா ஆமேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எந்திரிச்சிருவாங்க. நீங்கள் அவங்க தூக்கத்தை கொஞ்சம் எழுப்பி விடலாம். சரிங்களா? ஏன்னா அந்த சத்தியத்தை கேட்க விட மாட்டான். சரிங்களா? இந்த பூமியில் நான் ஒரு அந்நியன், பரதேசி. ஒரு அந்நியனுக்கும் பரதேசிக்கும் என்னென்ன வேணுமோ இருந்துச்சுன்னா போதும். நான் அவரோடு சிங்காசனத்தில் அமர தேவனை நான் அழைச்சிருக்கிறார். அதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பெரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் இந்த இடுக்கமான அந்த வாசலை தெரிந்து கொள்ளணும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து. ஏன்னா இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கணும். இந்த உலகம், மாம்சம், சாத்தான், லௌகிக இச்சை, இது எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டுங்க? நம்ம ஜெயிக்கணும். இப்படி நீங்கள் ஜெயிக்கும் போது எங்கே போவீங்க? எங்கே போவீங்க சொல்லுங்கள். எங்கே போவோம்? ஜெயம் கொண்டுட்டா எங்கே போவோம்? சொல்லுங்கள், எங்கே போவோம்? சிங்காசனம். வெரி குட். புதிய எருசலேமுக்கு போவோம். பரலோகத்துக்கு மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு பரலோகத்துக்கு போனால் போதும்ப்பா நினைக்கிறவங்க எத்தனை பேர்? இப்படியே இருந்துருங்க, பரலோகத்துக்கு போயிடலாம். வாங்க கணக்கு போடுங்க, ஜோதம் பண்ணுங்க, சோத்தம் சொல்லுங்க, பொருளை பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, போயிடலாம். ஆனால் இந்தியாவில் தான் இருக்கிறோம். முக்கியமான தலைவர்கள் எங்கே இருப்பாங்க? டெல்லியில் இருப்பாங்க. அதில் மாதிரி எருசலேமில் தான் இருப்போம். புதிய எருசலேமுக்கும் நியூ டெல்லிக்கும் அந்த சியோனும் எங்கே இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தில். அது ஒரு தலைநகரம், மகாராஜா வசிக்கின்ற நகரம். அந்த இடத்துக்கு தான் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளைகளும் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எந்த இடமே வாஞ்சிக்கூடாது. நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 132 13 14 வாசிக்கலாம். சங்கீதம் 132 13 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ஹல்லேலூயா. அந்த இடத்த விரும்பி இருக்கிறாரு, அங்கே தான் வாசம் பண்ணுவார். ஆனால் வசனம் சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தை நான் தருவேன். அப்பனா அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் தராரு. அவருடைய சீட் எங்கே இருக்குது? புதிய எருசலேமில் இருக்குது, என்னுடைய சிங்காசனம். அப்போ ஜெயிக்கிறவனுக்கு பரலோகம் அல்ல, புதிய எருசலேமையும் சீயோனையும் தேவன் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகாராஜாவின் தலைநகரத்துக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 48 அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 48 2. அதுவே மகாராஜாவின் நகரம். அப்ப மகாராஜாவின் நகரம் என்னங்க? சீயோன். ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஏசப்பா இந்த சத்தியத்தை எதுக்கு தந்தார்னா, நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா எத்தனையோ காரியங்கள்லாம் ஸ்டெப் எடுக்கிறோம். ஆனால் ஜீவியம் என்பது வேறு, ஜெயம் எடுப்பது என்பது வேறு. இன்னைக்கு தேவன் கிருபை எல்லாத்துக்கும் ஈஸியாக தருகிறார். கிருபையினாலே விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். இரக்கத்தை எல்லாருமே பெற்றுக்கொள்கிறோம். அவர் இடக்கரங்களுக்கு முடிவே இல்லை, கிருபை முடிவே இல்லை. அதனால் கிருபை இரக்கம் ஒரு பாவியான மனுஷனாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் சில போராட்டங்களுக்கும் பாவத்திற்கு மரித்த நபராக இருந்தால், விசுவாசத்தை
அவன் இருதயம் என்ற பலகையில் எழுதி கொண்டு இடுக்கமான வாசல்ல சில காரியங்கள், இச்சைகள், ஆசைகள், சில எதிர்பார்ப்புகளை அவன் கிறிஸ்துவுக்காக இழந்தால் மாத்திரமே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு தெளிவாக தேவன் உரைத்தார். அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஐ எம் நாட் an ordinary கிறிஸ்டியன். ஆர்டினரி கிறிஸ்தவன் நான் அல்ல, எம்மைக்கான கிறிஸ்தவன் அல்ல. நம்முடைய சபை எடுத்துக்கானத்தான சபையாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டத்தோடு இணைக்கப்பட்டார்கள். அவர்கள் உன் கூட்டத்தோடையே இருக்கிறாங்க, உன் சத்தியத்தையும் கேட்குறாங்க. ஆனால் அவங்க இருதயம் இல்லை. இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து, இன்னைக்கு சில காரியங்களை பார்த்து ஏமாந்து போகாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதரன் சகோதரியை, இந்த கால வேளையில் இந்த திருவந்த ஆராதனை எடுத்து வெடுக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த புதிய உடன்படிக்கை பானம் பண்ணுகிற நான் என்னுடைய வாழ்க்கையில் ஜெய ஜீவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் தகப்பனே. என் வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே போராட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நான் உம்மிலே பலன் பெற்று நான் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் அனைவரும் எழுந்து நின்றுட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எடுத்து வாசி ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு முடிக்கலாம். சங்கீதம் 84 5-7. இதை தான் அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் செஞ்சாங்க, ஜெய ஜீவத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் 5-7 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா? உம்மிலே அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து எங்கே வந்து காணப்படுவார்கள்? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சீயோனில் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடம் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அதை நீர் ஊற்றாக்கி கொண்டு தேவனிடம் நாம் கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லா கண்களை மூடுவோம். நம்ம இந்த ப்ரேயருக்குள்ளே கடந்து செல்லலாம். ஜஸ்ட் 1 செகண்ட். இதுவரை நம்முடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் தெரியும், எப்படி வாழ்ந்தோம். ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாளாய் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு சிலர் பாவத்திற்கு சில காரியங்களுக்கு மரித்திருக்கலாம், ஒரு சிலர் மரிக்காமல் விட்டுருக்கலாம். ஒரு சில காரியங்களில் நம்ம விசாலமான பாதையில் சென்றிருக்கலாம், ஈஸியாக இருக்குன்னு. சில காரியங்கள் இடுக்கமான பாதையை நம்ம தவிர்த்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, நீ இடுக்கமான வாசலில் நீ போனேன்னா மாத்திரமே தான் நீ ஜெயிக்க முடியும். ஆனால் இதற்கு உலகம், மற்றவங்க யார் என்ன பேசுகிறாங்க எதுவுமே நினைக்க வேண்டாம். நீ ஜெயம் பெறணும்னா இந்த பாதையில் செல்லு. இதான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் உங்களை நீங்களே இப்போ நிதானித்து அறிந்து ஒரு 1 செகண்ட் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அடுத்து பாஸ்டர் அவங்க உங்களை கொண்டாந்து நடத்துவார். அதில் ஒப்பு கொடுங்க. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சத்தியம் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டது. தேவனிடத்திலிருந்து கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் போது தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார்.